ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரீஸ்னா எமனன்ஸ் இன் ஷேடோ சீசன் 2. கல்டா டியாப்ளோ கிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியோ தெரியல. மிட்கார்ட் கிங்டமோ ரொம்பவே அமைதியா இருக்காங்க. நம்ம போஷன் ஃபெஸ்டிவல்ல அந்த இன்சிடென்ட்டை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் அவங்க பிளான் படியே தான் போய்கிட்டு இருக்குமா இல்ல. இப்போ நம்ம ஓரியான கிங்டம்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது ரீசெண்டா லாலஸ் சிட்டில ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகிறத பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. அப்படியா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த லாலஸ் சிட்டி எந்த நேஷனுக்கும் சொந்தம் கிடையாது, அதனாலேயே அங்க நிறைய பணப்பழக்கம் இருக்கு, பட் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண நமக்கு இப்போ டைம் இல்ல அப்படின்னு எப்சலான் சொல்லவும், எனக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் தாமல சென்ட் அடிச்சுக்கிட்டு யாருனால ஸ்மெல் வருதுன்னு பார்க்க ஒரு ரத்த ஸ்மெல் வருதுன்னு நம்ம ஹீரோ சொல்றா. உடனே ஜன்னால சாத்துறாங்க. பட் நம்ம ஹீரோ என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத தான் அப்படி சொல்றான். இவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அட ஆமா, நிலா ரெட் கலர்ல மாறி இருக்கே, எல்லா ரெட் கலர்ல மாறும்போது பெரிய கிலோமீட்டர் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்லவோ, அது உங்களுக்கு அழகா தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன் டிசாஸ்டே வந்தாலும் உங்களால அதை தடுக்க முடியும்னு தெரியுமா இல்ல, ஸோ நீங்க இருக்கிறதுனால தான் அதோட அழகை எங்களால ரசிக்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லாலஸ் சிட்டியோட பணம் எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, இந்த ரெட் மூணால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எஸ் மை லார்ட், உங்களோட கிரேட்டர் பவருக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமுமே பெருசு இல்ல. இங்க இல்லாத நேரத்துல நான் டிராகன் டியரை பத்தி பாக்குறேன்னு ஒருத்தி சொல்றேன். ஓரியானா கிங்டம் பிரச்சனையை பாக்குறேன்னு இன்னொருத்தி சொல்றேன். லெஜெண்டரி கிரிம்சன் மூன், எல்லாரும் செமையாவே ஆக்டிங் பண்றாங்க. அது ஜஸ்ட் ஒரு சாதாரண ரெட் கலர் மூன், அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். வாம்பயர் குயின் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரியர்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த கேசலுக்கு வந்திருக்காங்க. சாம்பிஸ் மாதிரி இருக்கிற சில மனுஷங்க கூட இந்த கேசல் கிட்ட நெருங்கிறது கூட பயந்து தள்ளி தான் நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் அந்த கேசல் மேல இருந்து நின்னு, எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்கவும், நாங்க கேசல்குள்ள போய் ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எனது பிளட் குயின் கூட போய் ஃபைட் பண்ண போறீங்களா? அவங்கள மாதிரி நானும் ஃபைட் பண்ணலான்னு போய் என் கையை பாருங்க, என் கை போனதுதான் மிச்சம். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சாதாரண வாட்ச்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், ஒன்னு தோக்கடிச்சிட்டா அப்புறமா போய் அந்த பிளட் குயினையும் தோக்கடிக்கிறோம்னு அந்த வாரியர்ஸ் சொல்லவும், முதல்ல நான் யாருன்னு தெரியுமா, என்ன ஒரு காலத்துல எல்லாரும் ஒயிட் டெவில்னு சொல்லுவாங்கன்னு சொல்லவும், இதுதான் அந்த ஃபேமஸான ஒயிட் டெவில், அது நீயா அப்படின்னு கூட இருக்க ஒருத்தன் கேட்கறான். எனக்கு இங்க இருக்கிற என்ஜாய்மெண்ட் உங்களை மாதிரி வீக்கானவங்களை அடிச்சு துரத்துறது அப்படின்னு இந்த ஒயிட் டெவில் அவங்க கூட போய் ஃபைட் பண்றான். இதே லாலஸ் சிட்டிக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஐ மீன் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவனை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. கண்ட இடத்துலயே பார்த்து அவனையாச்சும் ஒன்னு ஃபாலோ பண்ண வைக்காத அப்படின்னு வா சொல்லவும், நம்ம அந்த டவருக்கு போலியா நம்ம ஹீரோ கேட்கறான். முதல்ல டார்க் நைட் அசோசியேஷன்ல போய் நான் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். இந்த நைட் ஆர்டர் ஒரு அன்அஃபிஷியல் ஆர்கனைசேஷன் தான் கிளார் சொல்லவும், இதே மாதிரி தான் ஒரு சம்மர் ஹாலிடேல நான் தேவையில்லாம ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டேன், பட் அதோட என் லைஃப் முடியல, ரீஇன்கார்னேஷன் ஆகி எனக்கு பவர் கிடைச்சது, அது அப்புறம் இது நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது, கடைசியில இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா போஷன் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு, அதுல கிளார்க் ஆக்னோ தான் வின் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ எப்சலான் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் யூஸ் பண்ணி அவளுக்கு பெருசா ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி வச்சா லைஃப் அவ என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தா லாலஸ் சிட்டிக்கு ஃபைட் பண்றதுக்கு அடுத்த நாளே வந்துட்டா. பயப்படாத, என் பின்னாடியே இரு சரியா, நீ இதெல்லாம் பார்த்து நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட பவரை யூஸ் பண்ணி உனக்கு எப்படியாச்சு நீ கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறமா உனக்கு நைட் ஆர்டர்ஸ்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வா சொல்றா. என் கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுங்கிறத பெருசா இப்போதைக்கு பிளான் போடல, நான் ஆசைப்பட்ட வேலையை பார்த்தா போதும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்ன ஆசைப்படுறன்னு கிளார்க் கேட்கற, யார்ட்டையோ சொல்லல, சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டர் சொல்றா. அப்ப இவங்க போற வழியில, ஹே யங் லேடி, அழகான யங் லேடின்னு சொல்லுவோம். யார் என்னவான் கிளார்க் கேட்கவும், ஆமா நீங்க தான், உங்களுக்கு ஹியூமன் பெட்ஸ் வேணுமா, என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நேத்து ஒயிட் டெவில் கிட்ட அடி வாங்கினவன இப்ப காமிக்கிறாங்க. அவனை ஒரு ஸ்லேவா ஆக்கி இங்க விக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓஷன் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஹீரோ இவன் கூட ஃபைட் பண்ணிருப்பான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்ணில் ஐ பாச் போட்டுருக்கிறவனையும் விக்க ட்ரை பண்றாங்க. 40 மில்லியன் சொல்லவும், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெட் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி கிளார் நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போற. எதுக்குப்பா என்ன இப்படி இழுத்துட்டு போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லைன்னா நீ தொலைஞ்சு போயிருவான்னு வா சொல்லுவோம். அதெல்லாம் தொலைய மாட்டேன், இல்ல தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். சாரி தம்பின்னு ஒருத்தன் எடுத்து பர்ஸ் அடிச்சுட்டு போவான். அவன் பர்ஸையும் சேர்த்து நம்ம ஹீரோ அடிச்சிருந்தான். இன்னொருத்தன் வந்து பர்ஸ் அடிக்கவும் அவனோடதையும் சேர்த்து நம்ம ஹீரோ அடிக்கிறான். இப்படி பர்ஸ் அடிக்கிறவங்க கிட்ட பர்ஸ் அடித்து நம்ம ஹீரோக்கு நிறைய பர்ஸ் சேர்ந்துருது. லாலஸ் சிட்டி நல்லா இருக்கிறதே, சும்மா தெருவில் வாக்கிங் வந்ததுக்கே இவ்வளவு பணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடி வாங்குறது ஒரு கோல். ஆக்சுவலி இந்த கோல்ங்கிறது ஒரு ஜாம்பி மாதிரி வேம்பயரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஹியூமன் சொன்னாங்க, பட் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மூன்ல இருந்து ஒரு மேஜிக்கல் வேவ் ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்றான். அப்போ இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்த அந்த கோல் திடீர்னு ஸ்ட்ராங்கா மாறி அந்த 3 பேரையும் கொல்ல ஆரம்பிக்குது. ஒரு ஹியூமன் ஜாம்பி கடிச்சா ஜாம்பியா மாறிடுவாங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, உண்மையிலேயே அந்த கடி வாங்கின ஹியூமன் அவனும் இப்ப வேம்பயர் ஜாம்பியா மாறிட்டான். ஓகே, இது ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா நடிக்கவா, இல்லைன்னா என் எமினன்ட் ஷேடோ பவரை காமிக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நிற்கிறான். கை தள்ளிப்போ அப்படின்னு டக்குன்னு ஒரு பொண்ணு அந்த 2 ஜாம்பியஸையும் வட்டி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, மூன் ரெட் கலர்ல இருக்கு, நமக்கு இன்னும் நிறைய டைம் இல்ல அப்படின்னு வா சொல்லுவோம். மூன் ரெட் கலர்ல மாறிடுச்சு, நமக்கு அதிக டைம் இல்ல அப்படின்னு வா சொன்னதே நம்ம ஹீரோ திரும்ப சொல்றான். காப்பாத்தின பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டா. என்ன இது ஒரு புது விதமான எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த ஜாம்பி ஒருத்தனை வந்து கடிக்க போகும்போது டக்குன்னு கிளாரவா தலையை வட்டிட்டு பிளாக் ஹேர் பிளாக் ஐஸ் வச்ச ஒரு பையனை பாத்தியா அப்படின்னு கிளார் நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கிறா. அவன் இல்லன்னு சொல்லவா அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அகாடமிக்கு தெரியாம இந்த லாலஸ் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி ஏரியாவுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம வெர்ஜினிட்டி இழக்கிறோம், இதுக்கப்புறம் நம்மள வெர்ஜின் யாரும் கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பின்னாடியில இருந்து யாரோ தலைவர் யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த ஜாம்பி கூட்டமே நிக்குது. அந்த வயசான ஆளு ஓவரா பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. அப்ப திடீர்னு தெருல திரும்பவும் சண்டையான சவுண்ட் கேட்கவும் எழுந்துச்சு பார்த்தா சாம்பிஸா மாதிரி ஒருத்தர் கடிக்கிறாங்க. கடிக்கிறவங்களும் சாம்பியா மாறதாவா பாக்குறா. அப்ப இவ ரொம்ப நோக்கி ஒருத்தர் வரப்போ யாரு இன்னைக்கு இதுக்கு மேல நான் கஸ்டமர்ஸ் எடுக்கலன்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறதோ ஒரு ஜாம்பி தான். அந்த ஜாம்பி இவள கடிக்கிற மாதிரி கிட்ட வரவும் கரெக்டா நம்ம ஹீரோ வேற லெவலான ஒரு என்ட்ரியா கொடுக்குறான். அவனோட தலையை துண்ட வெட்டவோ யார் நீ அப்படின்னு கேட்கவோ என்னோட பேரு ஷேடோ, உயிர்மலா ஆசர்ந்தா ஓடிரு, ஃப்ரெண்ட்ஸி ஆரம்பிச்சிடுச்சு, மூன் ரெட் கலர்ல இருக்கு, நமக்கு இன்னும் அதிக டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஆரம்பிச்சிடுச்சானவா பாத்துட்டு இருக்கோம். என்ன சத்தம் இன்னொருத்தி வந்து பாக்குறா. அந்த ஷேடோ தான் வந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லவும் யாரு அந்த ஈவில் ஷேடோவா, நியூஸ்ல எல்லாம் அவனை பத்தி தானே வந்திருக்குன்னு சொல்லவும் ஆனா அவரை பார்த்தா ஈவிலா எனக்கு தெரியல, இது அவர் கொடுத்த அந்த லைஃப், நான் இந்த லாலஸ் சிட்டியை விட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இங்க 9 டெய்ல்டு யோகி அப்படிங்கிற ஒருத்திய காமிக்கிறாங்க. ரிவைவ் ஆக போறாளா அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. செத்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு கிளார் அழுதுட்டு இருக்கா. பிளாக் ஹேர் பிளாக் ஐஸ்ல அடையாளத்தை தேடி ஒரு பையனை நீ தேடி இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு வந்து சொல்லவும் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு அப்ப இது சிட்டிலியா எவன்டா நீ அப்படின்னு சொல்லி அந்த டெட் பாடியாவா தூக்கி போடுறா. நீ சொன்ன அடையாளத்துல 2 பேரை பார்த்தேன், ஒருத்தன் அந்த கோல்ஸ் கிட்ட வரத பார்த்து சிரிச்சிட்டு நின்னுட்டு இருந்தான்னு சொல்லவும் கண்டிப்பா அது என்னோட பிரதர் சிட்டில, அவனா இருந்தா பயத்துல நடுங்கிட்டு இருந்திருப்பான்னு சொல்லவும் இன்னொருத்தனை வாம்பயர்ஸ் கடத்தி அந்த டவருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லவும் என்னோட பிரதர் அவங்க இதுக்கு கடத்தணும்னு கேட்கவும் வாம்பயர் கோயினுக்கு இந்த ரெட் மூன் டேல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தான் 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த கிரிம்சன் மூன் வரும், ஒரு ஹியூமன் பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாம்பயர் கோயினை அவங்க ரிவைவ் பண்றதுக்காக தான் உன் பிரதரை தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா. என்னோட நோக்கமே அந்த பிளட் கோயினை டிஸ்ட்ராய் பண்றது தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் என் பிரதரை காப்பாத்த நானும் அந்த டவருக்கு தான் போகணும், நம்ம ஒன்னா செயல்படலாம் அப்படின்னு கிளார் சொல்றா. அங்க வர்ற சாம்பிஸ் எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த கோல்டன் ஆர்மர் போட்டிருந்தவன ஸ்லேவா பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவன் ஐபேட் போட்டவனு தூக்கிட்டு சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். போச்சு கடைசியில வச்சுடாவே தான் சாக போறோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஜெகர்நாத் ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சிட்டு இருக்கவோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், போய் அந்த பிளட் கோயினுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு ஜெகர்நாத்னு ஒருத்தர் சொல்றான். கிளார் சொன்ன அந்த டார்க் நைட் ஆர்கனைசேஷன்ல இருந்த ஆளுங்கெல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஆபீஸையும் வந்துட்டு கோல்ஸ் சுத்தி வளைக்குது. அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு பாத்துருந்தா டக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் கொண்டுருந்தான். இது அந்த ஷேடோ தானே அவங்க பார்க்கவும் உயிர்மலா ஆசர்ந்தா ஓடிரு, ஃப்ரெண்ட்ஸி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். லார்ட் கிரிம்சன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, பட் பிரச்சனை என்னன்னா கோல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு சில பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் யாரு அப்படின்னு கிரிம்சன் கேட்கறான். யோகிமே த ஸ்பிரிட் ஃபாக்ஸ், ரூலர் ஆஃப் த ஒயிட் டவர், அப்புறமா ரூலர் ஆஃப் த பிளாக் டவர் ஜெகர்நாத் இங்க வந்துட்டு இருக்கான். அப்புறம் அடையாளம் தெரியாத ஒருத்தன் அவனும் நம்ம கோல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஜெகர்நாத் ஒன்று 9 டெய்ல் யோகிமேவும் வந்து எல்லாரையும் அசால்ட்டா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா. யோகிமே நான் தான் முதல்ல வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜெகர்நாத் யோகிமேவை அட்டாக் பண்ண வரான். யோகிமேவும் ஜெகர்நாத்தும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளட் கோயின் நான் தான் முதல்ல போய் தோப்பிருக்கேன் அப்படின்னு சொல்றான். எல்லா கதையிலையும் எப்ப வேணா எங்க வேணா மாற்றம் வரலாம், ஆனா என்கிட்ட எந்த மாற்றமும் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து குடிக்கிறான். யாருன்னு அவங்க 2 பேரும் பார்க்கவும் என் பேரு ஷேடோ, ஷேடோல மறைஞ்சிருந்து ஷேடோஸை வேட்டையாடக்கூடியவன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ கூல்ஸ் ஆன அந்த வேம்பயர் சாம்பிஸ் வந்துட்டு சிட்டி மொத்தத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஒயிட் டெவில்னு ஸ்ட்ராங்கா இருந்த வாரியர் பிளட் கோயினை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிரிம்சன் கிட்ட ஆடி வாங்கி அவனோட ஒரு கை துண்டா போயிருது. இப்போ ஒரு வாஷ் பேக்கா கிரிம்சன் டவரை பாதுகாத்துட்டு இருக்கான். சும்மாவே இருந்து எனக்கு போர் அடிக்குது, ஃபைட்டுக்கு யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஜெகர்நாத் அங்க வந்து எல்லா சாம்பிஸையும் வெட்டி போடுறான். பிளாக் டவரோட ரூலர் ஜெகர்நாத் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங், இவங்கிட்ட மோடக்கூடாதுன்னு நம்ம பார்த்தா இன்னொரு பக்கம் 9 டெய்ல்டு ஸ்பிரிட் பாக்ஸ் ஆன யோகிமே அங்க நின்னுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங், இவங்கிட்ட மோதக்கூடாது அப்படின்னு ஒயிட் டெவில் பார்த்துட்டு இருக்கான். ஜெகர்நாத் யோகிமாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்றான். நான் தான் ஷேடோ, ஷேடோல இருந்து ஷேடோவை வேட்டையாடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிட்கார்ட்ல நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகர்நாத் இப்ப கேட்டை வெட்டிட்டு உள்ள போறான். உயிர்மலா ஆசர்ந்தா ஓடிரு, ஃப்ரெண்ட்ஸி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸியா எது அந்த மூணையா சொல்ற அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட் ஃபாக்ஸ் கேட்கறா. எப்படி இருந்தாலும் நான் போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஜெகர்நாத் உள்ள போறான். பிராஸ்டிடியூட் டிஸ்ட்ரிக்ட்ல என் ஆளுங்களை நீ காப்பாத்திருக்க, சோ இப்போதைக்கு நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்னு யோகிமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மேஜிக்கல் ஆர்டிஃபேக்டா இருந்து டோரியாம அசால்ட்டா வெட்டிட்டு போயிட்டா. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங், நான் ஃபைட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒயிட் டெவில் பார்த்துட்டு இருக்கும்போது அடா இவன் யாரு புதுசா, இவங்கிட்ட பவரையே நான் சென்ஸ் பண்ணலையே, அப்ப இவ வீக்கானவன் ஒயிட் டெவில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா திடீர்னு ரத்தம் தெரிக்கவும் என்னாச்சு அப்படின்னு ஒயிட் டெவில் பாக்குறான். அவனோட ஒரு கை துண்டா போய்கிட்டு இருக்கு, அவன் மொத்த பாடியோ துண்டாயிடுச்சு, ரெட் கலர் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒயிட் டெவில் பாக்குறான். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிரிம்சன் மூன் வரும். இந்த வேம்பயர்ஸோட சோர்ஸ் பவரே டீமன்ஸ் கிட்டே தான் வந்திருக்கு. பொசஸ்டா இருக்கிறவங்களுக்கும் வேம்பயர்ஸ்க்கும் பெருசா வித்தியாசம் இல்ல அப்படின்னு பேட்டா லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோட சிஸ்டர் கிளார் வந்து இன்னொரு பொண்ணு வந்து விழுறாங்க. மேரி எந்திரி அப்படின்னு கிளார் சொல்றா. எப்படியோ ஒரு வழியா உள்ள வந்துட்டோம்லன்னு அந்த மேரி சொல்லும்போது எல்லாரையும் கொல்லணும்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, பட் உங்களை என்னால கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் மிஸ் கிளார் அப்படின்னு பேட்டா சொல்லவும் உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு கேட்கறா. நீங்க
போஷன் ஃபெஸ்டிவலோட வின்னர் உங்களை தெரியாம இருக்குமான்னு பேட்டா சொல்றா. அவங்க தனியா இல்லன்னு மேரி சொல்றா. பார்த்தா இன்னும் 3 பேர் அங்க நிக்கிறாங்க. ரோஸோ இந்த இடத்துல தான் நிக்கிறா. ஹே, நீங்க தானே அந்த ஷேடோ கார்டன் எங்களோட ஸ்கூலை கொளுத்தி விட்டீங்களே, இப்ப என்ன இந்த டவரை கொளுத்த வந்திருக்கீங்களான்னு கிளார் கேக்குறா. பொசஸ்ட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம், வாம்பயர் கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் வேணும்னு கேட்கவும் வாம்பயருக்கோ பொசஸ்ட்கோ என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மேரி கேக்குறா. டீமனோட பவர் சோர்ஸ் தான் 2 ஸ்பிளிட் ஆகி வாம்பயர் அண்ட் பொசஸ்டா பிரிஞ்சிருக்கு. எங்க ரிசர்ச்ல நாங்க அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பீட்டா சொல்லவோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மேரி சொல்லுவோம். 1000 இயர் ஓல்டு வாம்பயர் ஹண்டர், உன்னால அதை ஏத்துக்கிட முடியலையா மேரி அப்படின்னு பீட்டா கேட்கவும் என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் மேரி கேக்குறா. இங்க பாருங்க, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பீட்டாவும் கிளாரோ ஒத்துக்குறாங்க. இவங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என் பிரதரை கடத்திட்டு போயிட்டாங்க, முதல்ல அவனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கிளார் சொல்லவும் எனக்கு உங்க பிரதரை கடத்திட்டாங்களா, சிட்டுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து பதட்டப்படவும் நம்பர் 666 அமைதியாரு அப்படின்னு சொல்லி பீட்டா சொல்றா. சரி நாங்க கிளம்புறோம், எங்க வழியில வராதீங்கன்னு கிளார் கிளம்புவோம். எவன் மேல இனி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு பீட்டா கேட்கவும் மேரி கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நம்பர் 664 665 666 நீங்க தானே ஒழுங்கா பாத்துக்கிடணும், நம்மளோட விஷன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது மட்டும்தான், லார்ட் ஷேடோ இதை பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு பேட்டா சொல்றா. மேரியவும் கிளாரியோ வாம்பயர்ஸ் தடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாம்பயர்ஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹார்ட்ல குத்திட்டா வாம்பயர்ஸ் இறந்துருல அப்படின்னு கிளார் கேட்க 1000 இயர் வாம்பயர் ஹண்டரா இருந்துட்டு இது கூட தெரியலனா எப்படி அப்படின்னு மேரி சொல்றா. பிளட் குயின் அழிக்கிறது மட்டும் தான் உன்னோட ஒரே நோக்கம், அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன், பட் அவ எதை பத்தி பேசினா ஹெவன் சொன்ன உடனே நீ ஏன் டென்ஷன் ஆன அப்படின்னு கிளார் வந்து மேரி கிட்ட கேக்குறா. எல்லாருக்கும் சில சீக்ரெட்ஸ் இருக்கும், என்னோட மிஷன் அந்த பிளட் குயினை கொல்ல போறது தான், உன்னோட சீக்ரெட்ல நான் தலையிட மாட்டேன், அது மாதிரி என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு மேரி சொல்றா. திடீர்னு அது இடமே அதிர்ந்துட்டு இருக்கு. அப்ப ஜெகநாத் தான் வந்து ஹை ரேங்கிங் வாம்பயர்ஸ் எல்லாம் வேட்டையாடி இருக்கான். வாம்பயர்ஸ் ஹார்ட் டெஸ்ட்ராய் பண்ணாதான் அதுங்க சாகுன்னு சொன்னாங்க, பட் நான் மொத்த பாடியோட டெஸ்ட்ராய் பண்ணிட்டா ஹை ரேங்கிங் வாம்பயர்ஸ் சொன்னாங்க, ஈஸியா என்கிட்ட அடி வாங்கி சாவறீங்க அப்படின்னு ஜெகநாத் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது ரேங்க் 3 ஆபீசர், நல்லவேளை நம்ம ஜெகநாத் வழியில கொடுக்க போல அப்படின்னு கிளாரோ மேரிய பார்த்துட்டு இருந்தா. கண்ணு மிக்கிற செகண்ட்ல ஜெகநாத் டக்குன்னு வந்து கிளாரோட மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான். நீங்க மறைஞ்சே இருந்திருந்தாலும் என் இன்ஸ்டிங்க்ட் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம கிளாரா அட்டாக் பண்ண வா தரையை உடச்சுக்கிட்டு கீழே போய் விளையாட மேரியாம டக்குன்னு வெட்டிக்கிட்டான். கிளார் டக்குன்னு வாஸ் வார்டு எடுத்துட்டு வந்து அவன் காலையே குத்தி வைக்கிறா. நான் ஒரு பஞ்ச் பண்ண உடனே எல்லாரும் மயங்கி விழுந்து தான் பாத்திருக்கேன், பரவாயில்ல நீ எதிர்த்து வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு ஜெகநாத் கிளாரா அட்டாக் பண்ண போகுமா வா டக்குன்னு எஸ்கேப் ஆகி பின்னாடி போறா. மேரியோட உடம்ப அவன் பாதியா வெட்டிட்டான். கிளார் டக்குன்னு அவரை ஹீலிங் பண்ணலான்னு போகவும் எனக்கு எதுவும் இல்லை, நான் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் பிளட் தேவை அப்படின்னு கிளாரோட வாயை கடிச்சு மேரி பிளட்டை உறிஞ்சுக்கிறா. ஸோ மேரியுமே ஒரு வாம்பயர் தான். ஸோ இப்போ பிளட்டை குடிச்ச அப்புறமா அவ மொத்த பாடியும் ஹீலிங் ஆயிருக்கு. இப்போ ஜெகநாத் அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் பிளட்டை குடிச்சே பல வருஷங்கள் ஆச்சுல, அதான் இன்னும் கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னு மேரி சொல்றா. அப்ப திடீர்னு ஜெகநாத் டக்குன்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் பின்னாடி வந்து அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வெட்டுறதுக்காக போறான். என்ன மன்னிச்சிரு சிட், உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு கிளார் நினைக்கிறா. நம்ம ஹீரோ அங்க வந்து ஜெகநாத் மூஞ்சிலே ஒரு கிக் விடுறான். ஜெகநாத் டவரை விட்டு வெளியே போய் விழுறான். ஷேடோவான அவங்க பார்க்கவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த ஷேடோ நமக்கு ஹெல்ப் பண்றானா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அவன் பிளட் உறிஞ்சதுக்கு சாரின்னு மேரி சொல்லுவோம். பரவாயில்ல, ஐ மீன் எனக்கு ஓகே இல்ல தான், பட் நீ தான் குடிச்சிட்டியே அப்படின்னு கிளார் சொல்றா. இப்ப 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போகுது. ஒரு காலத்துல வாம்பயர்ஸ்லாம் மனுஷங்கள மிருகங்கள் மாதிரி வேட்டையாடி ரத்தத்தை அசால்ட்டா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மனுஷங்களா பாக்குறது கிடையாது, வாம்பயர்ஸ்லாம் அவங்கள ஒரு சாப்பாடு மாதிரி தான் பார்த்தாங்க. சூரியன்ல இருக்க முடியாதுன்னு வாம்பயர்ஸோட வீக்னஸ் தெரிஞ்ச அப்புறமா மனுஷங்க வாம்பயர்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. பட் பிளட் குயின் என்னோட லேடி எலிசபெத் மத்த வாம்பயர்ஸ் மாதிரி கிடையாது. ஹியூமன்ஸ் விருப்பப்பட்டு அவங்களே பிளட்டை கொடுத்தா மட்டும்தான் குடிப்பாங்க. ஹியூமன்ஸும் மனுஷங்களும் ஒன்னா இருக்கணுங்கிறது அவங்க ஆசை. அவங்க ரத்தத்தை குடிக்கிறதையே நிப்பாட்டினாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணவங்களும் ரத்தத்தை குடிக்காததுனால அது ஃபாலோ பண்ண எல்லாராலையும் வெயில்ல இருக்க முடிஞ்சது. ஈவன் வாம்பயர் பவர்ஸ் போனாலுமே வெயில்ல எங்களால இருந்து நார்மல் லைஃப் வாழ முடிஞ்சது. லேடி எலிசபெத் என்னதான் பிளட்டை குடிக்காம இருந்தாலும் அவங்களால வெயில்ல வர முடியல. சூரியன் பட்டாலே அவங்க எரிஞ்சு போனாங்க. மனுஷங்களும் வாம்பயர்ஸும் ஒத்துமையா இருக்கணும், ஹேவன் அப்படிங்கிற பிளேஸை உருவாக்கணுங்கிறது தான் அவங்களோட கனவு. பட் இந்த கிரிம்சன் மூன்ல இருந்த ஒரு மேஜிக்கல் வேவ் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல வாம்பயர்ஸோட பவர் அதோட பீக்ல இருக்கும். கிரிம்சன் லேடி எலிசபெத்துக்கு ஒரு டிராப் ரத்தத்தை தான் கொடுத்தா. அதை அவங்க குடிச்ச உடனே கண்ட்ரோலை இழந்துட்டாங்க. 3 நாள் நடிச்சது. அந்த 3 நாள்ல 3 கிங்டமே ஒரு பேரழிவை சந்திச்சது. அவங்க கொலை பண்ண ஹியூமன்ஸோட பிளட்டை நான் குடிச்சு ஒரு வழியா நான் சர்வைவ் ஆனேன். இந்த மாதிரி தப்பு இனி நடக்கவே கூடாது. நான் திரும்ப ரீஜெனரேட் ஆகக்கூடாது. என்னோட சாம்பலை ஓஷன்ல நிறைய இடத்துல கரைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குயின் எலிசபெத் தான் ஹார்ட்டை தானே குத்தி இறந்து போறா. அவங்க பாடி சாம்பல் ஆகல. அவங்க சொன்ன ஆசையமும் நிறைவேற்ற முடியல. அவங்க ஆசைப்பட்டபடியா அவங்க ரிவைவ் ஆக கூடாதுன்னு ஒரு பெட்டிக்குள்ள அவங்கள மூடி அவங்கள சீல் பண்ணி வச்சுட்டாங்க. கிரிம்சனோட ஆளுங்க திரும்பவும் அவங்கள ரிவைவ் பண்ணணும்னு என்ன கொண்டு அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு மேரி வந்து அந்த பிளாஷ்பேக்கை சொல்றா. இப்ப கிரிம்சன் வந்துட்டு குயினோட ஹார்ட்டை எடுக்கிறான். சோ நீ ஒரு வாம்பயர், அதுதான் உன்னோட சீக்ரெட்ல. என்னோட சீக்ரெட் நான் ஒரு பொசஸ்ட். சின்ன சின்னதா எனக்கு சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்ப நான் முழுசா மான்ஸ்டரா மாறுவேன்னு தெரியல. பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி என் பிரதருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் அவனை ட்ரைனிங் பண்ண இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். பட் என் பிரதர் இங்க வந்து மாட்டிக்கிட்டது அது என்னோட ஃபால்ட் தான். நான் தப்பு பண்ண மாதிரியே நீயும் தப்பு பண்ணிடாத. கோயின் ஆசைப்பட்ட அந்த ஹேவன் அப்படின்னு கிளார் கேட்கவும், பட் இப்ப அவங்க ஆசைப்படுறது சாகுறது தான் அப்படின்னு மேரி சொல்லவும், முதல்ல அவங்க கிட்ட பேசு, அப்பதான் அவங்க ஆசை என்னன்னு தெரியும் அப்படின்னு கிளார் சொல்லவும், சரி ஓகே நம்ம போய் முதல்ல உன் பிரதரை காப்பாத்துவோம் அப்படின்னு மேரி சொல்லவும், என் பிரதரை காப்பாத்த எனக்கு தெரியும், நீ போய் வா வேலையை பாரு அப்படின்னு கிளார் வந்துட்டு மேரியை நோஸ் கட் பண்ணி விட்டுருதா. நம்ம ஹீரோ ஒன்னும் இந்த வாம்பயர்ஸ் தடுக்கலாம் வரல. வாம்பயர்ஸோட ட்ரெஷர் ரூம் ஆஹா பார்க்கவே அருமையா இருக்கு. 1000 வருஷங்களால இதை சேர்த்து வச்சிருக்காங்க. பெயிண்டிங் மாதிரியான ஆர்ட்லாம் ஒரு வேல்யூபிளான பொருள் தான். பட் எனக்கு அதுல வேல்யூ இல்ல. இந்த மாதிரி ஜுவல் வச்ச கிரீடத்தெல்லாம் நான் எடுத்துட்டு போலாம். பட் நான் அதை எங்கன்னு போய் விற்கிறது? டைரக்டா எங்க கோல்டு காயின்ஸ்
காயின்ஸாவே இருக்கு. இதுதான் நான் தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். எப்சலான் எப்படி அவளோட பாடியை அழகா தெரியறதுக்காக ஸ்லைமை வச்சு கவர் பண்ணிருக்காளோ, இந்த காயின்ஸ் எல்லாம் என் ட்ரெஸ் நான் அழகுபடுத்துற மாதிரி வச்சுக்கிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்லைமை வச்சு அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லா காயினையும் வச்சுக்கிறான். எல்லா இடத்துலயுமே நான் ஒரு ஃபிளாஷியான என்ட்ரன்ஸ் கொடுத்தாலுமே கூட என் ட்ரெஸ்ஸும் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். இங்க இருக்கிற பாஸ் வேம்பயர் கூட போய் ஃபைட் பண்றேன். மெயின் கேரக்டர் வந்து பார்க்கும்போது நான் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஆச்சரியப்படணும். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு ஃபிளாஷியான என்ட்ரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். பிளட் குயின் எலிசபெத்தோட ஹார்ட்டை வந்து கிரிம்சன் எடுக்கிறான். திரும்பவும் இந்த உலகத்தை மாத்தணும் அப்படின்னு இவங்க கடத்திட்டு வந்த அந்த பையனோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு இந்த எலிசபெத்தோட ஹார்ட் அதுல வைக்கவும் அந்த ஹார்ட் அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அவனை கொண்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவன்கிட்டயே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கிரிம்சனை ஈஸியாவே கொண்டுருந்தான். பாஸ் பேட்டில் டஃபா இருக்குன்னு நினைச்சேன், இவ்வளோ ஈஸியா முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை இந்த இவன் குரூப் ஃபைட்டோ பாஸ் பேட்டில் கிடையாதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி எப்படியோ நான் பாஸை தோக்கடிச்சிட்டேன், வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பட் அந்த பிளட் கோயினோட ஹார்ட் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்குது. கிளாரோ மேரியும் அந்த இடத்துக்கு வராங்க. செத்து போன இவன் என் பிரதரே கிடையாது அப்படின்னு சொல்லி கிளார் பார்த்துட்டு கிளார் ஜாக்கிரதா மேரி சொல்றா. பார்த்தா கிளாரோட உடம்புக்குள்ள டென்டகல்ஸ் மாதிரி ஒன்று வந்து இறங்குது. அதுவும் கரெக்டா கிளாரோட ஹார்ட்லயே வந்து குத்தி இருக்கு. சாக்ரிஃபைஸா இருந்த அந்த பையனோட பிளட் குடிச்சு இப்போ பிளட் குயின் அவேக்கனிங் ஆயிட்டா. குயின் எலிசபெத் ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேரி சொல்றா. கிளாரோட கழுத்திலேயே கடிச்சாவா ரத்தத்தாவா குடிக்க ஆரம்பிக்கிறா. ஷேடோ கார்டன் ஆளுங்க அங்க வந்திருக்காங்க. பீட்டா வந்துட்டு டக்குனு அவ தலையை வெட்டி சப்ஜெக்ட சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கிளாரை டக்குன்னு காப்பாத்திருந்தாங்க. அந்த பிளட் குயினோட தலையவும் பாம்பை போட்டு வெடிக்க வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மேரி பாக்குறா. நார்மல் ஃபர்ஸ்ட் எய்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிளாரை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் குயின் தலையை வெடிச்சாலும் அவ ஈஸியா திரும்ப ஒன்னா இருந்தா. ரோஸ் பேட்டா மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. பட் அந்த பிளட் குயின் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவன் கிட்ட கூட இவங்களால நெருங்க முடியல. பேட்டா அவளோட பாடியை டக்குனு போய் துண்டா வெட்டுறா. ஒரு மேஜிக்கல் எக்ஸ்ப்ளோஷனையும் கிரியேட் பண்றா. குயின் எலிசபெத் ஒரு ஸ்லோ அவேக்கனிங் பர்சன், அவங்க ஃபுல் பவருக்கு இன்னும் அவேக்கனிங் ஆகல அப்படின்னு சொல்லி மேரி பாக்குறா. இப்ப 19 ஃபாக்ஸ் யோகிமே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நிறைய ஜெகர்நாத் வந்துட்டு அந்த பிளட் குயினை டைரக்டா வந்து அட்டாக் பண்ண வரா. எலிசபெத் வந்து பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி அவனை ஈஸியா பிடிச்சு அப்படியே ஒரு செவத்துல தூக்கி எறியா. என்னப்பா ஜெகர்நாத் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு யோகிமே கலாய்க்கிறா. எலிசபெத் வந்து பிளட்டை வச்சு அப்படியே கண்டினியூஸா எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பிளட்லயே ஒரு புல்லட் ட்ரெயின் அவா கிரியேட் பண்றா. பீட்டாவும் மத்தவங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கிளாரை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அடிய வாங்கிக்கிறாங்க. ஜெகர்நாத்துக்கு ஒரு கால் உடஞ்சிடுச்சு. இப்ப அவனால எந்திக்க கூட முடியல. கிளார் என்னன்னா அப்படின்னு மேரி பார்க்கவும் கிளார் சேஃபா தான் இருக்கா அப்படின்னு பேட்டா வந்துட்டு மத்தவங்க எல்லாம் அடி வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த பிளட் கோயின் வந்து இவங்க எல்லாருக்கும் அடிப்பட்டதுல இருந்து ரத்தத்தவா டைரக்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நான் இதை பாத்துக்கிறேன் பேட்டா சொல்லவும். நானும் இருக்கேன் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் நம்பர் 666 உன்னோட கிங்டம் ஒன்னு நம்ப இருக்குது, நீ இங்க உயிரை விடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டா சொல்லவும் ரோஸும் யோசிச்சுட்டு நிக்கிறா. இவங்க கையெல்லாமே திரும்பவும் பொசஸ்ட் மாதிரியே மாற ஆரம்பிக்குது. ஷேடோ கார்டன்ல இருந்த எல்லா கேல்ஸுமே பொசஸ்டா இருந்து மான்ஸ்டரா இருந்தவங்க தான். நம்ம ஹீரோ தான் அவன் பவரை கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்கிருப்பான். என்ன தைரியம் இருந்தா லார்ட் ஷேடோவோட பவரை என்கிட்ட இருந்து திருடுவ அப்படின்னு பேட்டா டென்ஷன் ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கிளாருமே மான்ஸ்டரா மாறிடுதா. அப்ப கிளார் திடீர்னு ஒரு ஸ்கூலோட ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து கிடக்குறா. விச் ஆஃப் கிலாமிட்டியான அரோரா வந்துட்டு அங்க நர்ஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கா. நீ இவ்வளவு நாள் நார்மலா இருந்ததுக்கு அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ பொசஸ்டா இருந்தோம், அவன் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிருக்கான், அதனால தான் நீ இத்தனை நாள் நார்மலா இருந்திருக்க அப்படின்னு அரோரா சொல்லவும் நீங்க சொல்ற அந்த அவன் யாரு, முதல்ல நீங்க யாரு, நான் எங்க இருக்கேன்னு கிளார் கேட்கவும் எவல்யூஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மங்கீஸ் தான் எவால்வேஷன் ஆகி ஹியூமன்ஸா வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன சம்பந்தம் கிளார் கேட்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா அது உண்மை இல்ல, எல்லா மங்கீஸும் மாறல, இருக்கிறதுலேயே ஸ்மார்ட்டான மங்கீஸ் மட்டும் என்விரான்மெண்ட்க்கு தகுந்தபடி அடாப்ட் ஆயிருக்கே தவிர்த்து அதுங்க விருப்பப்பட்டு எவால்வேஷன் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்? ஓ சரி, அடாப்டேஷன். அதே மாதிரி தான் பிளட் டைப் ரெண்டா பிரிஞ்சு பொசஸ்ட் அண்ட் வாம்பயர்ஸா பிரிஞ்சிருக்கு. ரெண்டுமே வேற வேற டைப் தான். பட் இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து உன்னோட உடம்புக்குள்ள அடாப்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு வா எந்திக்கவும் ஏதோ முக்கியமா சொல்ல வந்தீங்களா, அது என்னது அப்படின்னு கிளாரவா கையை பார்த்தா வித்தியாசமா ஏதோ இருக்கு. இது உன்னோட பவர்ஸ் உனக்கு கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரோரா கிளம்புவோம். ஹே யார் நீங்க, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஆமா ஹெல்ப் தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கிளார் கேட்கவும் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா நீ அவனோட அப்படின்னு அரோரா ஸ்டாப் பண்ற. அந்த இடமும் பிரேக் ஆகுது. இப்போ ரியல் வேர்ல்ட்ல நடக்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. பார்த்தா கிளாரோட உடம்புக்குள்ள இப்போ அரோரா தான் இருக்கா. விச் ஆஃப் கிலோமீட்டர் நீயா அப்படின்னு பேட்டா பார்க்கவும் ஓ பார்க்க நான் கிளார் மாதிரி தெரியலன்னு வருத்தப்படுறியா? அதை ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். இந்த ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரிஜினலுக்கு முன்னாடி ஃபேக் ஒன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விச் ஆஃப் கிலோமீட்டரியோ பிளட் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவா. பிளட் பாயிண்ட் பிளட் வச்சு அட்டாக் பண்ணா இவ ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணி அவளே ரிவர்ஸ்ல அட்டாக் பண்றா. பாட்டு மேல டூஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெகர்நாத் பாக்குறான். பிளட் கோயின் எலிசபெத்தியை பிளட்டால கட்டி போட்டுட்டு ஹீரோ மாதிரியா அட்டாமிக் ஸ்பெல்லாவா யூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஷேடோவா காப்பி அடிக்காதன்னு பேட்டா டென்ஷன் ஆகுறா.
ஐயோ கையை என்ன இப்படி உடச்சிட்டேன் அப்படின்னு பேட்டா கேட்கவும் இது ஈஸியா ஹீலிங் ஆயிரும். இவ்வளவு நேரம் நான் எல்லாத்தையும் பண்ணுது அவன் இங்க வர வரைக்கும் டைமை கடத்தணுங்கிறதுக்காக தான். இதுக்கு மேல அவன் பாத்துப்பான் அப்படின்னு பிச் ஆஃப் கிலோமீட்டர் கிளம்புற நம்ம ஹீரோ ஒரு பிளாஷியான என்ட்ரன்ஸோட இப்ப அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்து நிக்கிறதுலயே அந்த இடம்லாம் மின்னுது அப்படின்னு பீட்டா பாக்குறா. பட் அது உண்மையிலேயே கோல்டு காயின்ஸ். அவ பிளட் புல்லட் ட்ரெயினை திரும்பவும் கொண்டு வரா. நம்ம ஹீரோ ஸ்லைம் வச்சு எல்லாத்தையும் தடுக்கிறான். இல்ல இருக்க முடியும், நான் இதை இழக்க தயாரா இல்ல, நான் ஒன்ன கூட இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து செம ஃபாஸ்டா அட்டாக் பண்றான். ஷேடோ நினைச்சதான் ஈஸியா அவளை கொண்டிருக்கலாமே, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேட்டா பார்க்கும்போது அட்டாக் ஆகாமல பட பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். லார்ட் ஷேடோ எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பின் வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேட்டா பாக்குறா. இதுக்கு மேல நான் ஒன்ன கூட இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஷேடோ உங்களுக்கு எங்க மேல இவ்வளவு ஆக்கறியா, நீங்க தான் வெற்றி பெறணும், நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு பேட்டா சொல்றான். இதுக்கு மேல நான் ஒன்ன கூட இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது ஆக்சுவலி அந்த கோல்டு காயின். எல்லா கோல்டு காயினும் நம்ம ஹீரோ ஸ்லைம் குள்ள இருக்கிறதுனால அது தூள் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு டக்குன்னு அந்த பிளட் காயின் கிட்டக்கையே போயிருக்கான். அவங்க செம ஃபாஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஜெகநாத்தால பார்க்க கூட முடியல. எஸ் அப்படிதான் லார்ட் ஷேடோ விடாதீங்க அப்படின்னு பீட்டா இங்க சீர பண்ணிட்டு இருக்கா. அவன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படின்னு யோகிமே பாக்குறா. இந்த கேமை நம்ம முடிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பிளட் கோயின் கேட்கிறா. ஐ ஆம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஷேடோ ப்ளீஸ் கோயின் எலிசபெத்தை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி கீழே கத்திக்கிட்டு இருக்கா. ரெக்கவரி அட்டாமிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மூணுல இருந்து ரிலீஸ் ஆன அந்த மேஜிக்கல் வேவ் நார்மல் ஆகி இப்ப சாம்பிஸா இருந்த எல்லாரும் நார்மல் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வா ஓகேவா இருப்பா அப்படின்னு சொல்லி கிளாரை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. நீங்க ஆசைப்பட்டவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஹேவன் அதை அவ்வளவுதான் விட்டுற போறீங்களா அப்படின்னு ரோஸ் கேட்கிறா. 666 நம்ம கிளம்புறோம் அப்படின்னு பேட்டா கூப்பிடுறா. அந்த ஷேடோ ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் கூட போய் அடுத்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஜெகநாத் யோசிக்கிறார். அர்ச்சனாவே ஒரு கிளம்புறோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. கோல்ஸ் வாம்பயர்ஸ் பொசஸ்ட் எல்லாத்துக்குமே வேற வேற பேர் இருந்தாலும் எல்லாமே ஒரு மேஜிக் ஓவர்லோட் தான். அதை கியூர் பண்றது ரொம்பவே ஈஸி. சில டைம் சில விஷயங்களை அப்படியே தான் விடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளாரோட கையில வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற அந்த பவர் அதை பத்தி கிளார் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு குழந்தையோட ஆசையை நம்ம தடுக்கும் போது எப்படி ரவுடியா மாறுறானோ அதே மாதிரி மத்தவங்க ஆசையை தடுக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னோட உடம்புக்குள்ள புது ஸ்பெஷல் பவர்ஸ் வந்திருக்கு, மேபி நான் கண்ட்ரோலை இழக்கவோ செய்யலாம் அப்படின்னு கிளார் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கவும் சிஸ் உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு என்னன்னாலும் சரி எப்பவும் நான் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சிட் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு கிளார் சொல்றா. சிட் உனக்கு அவனை பத்தி தெரியுமா ஷேடோ அப்படின்னு கிளார் கேட்கவும் யார் நம்ம ஸ்கூல்ல இருச்சானே அவனா நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் வந்து இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு வா சொல்றா. சில விஷயங்கள்ல நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்களாவே தான் ஓவர் கம் பண்ணணும், அப்பதான் அவங்களுமே தானா வளருவாங்க. சில பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. 3000 கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தேன், கடைசியில எனக்கு மிஞ்சினது வெறும் 500 கோல்டு காயின்ஸ் தான். ஜப்பான்ல ஒரு பழமொழி இருக்கு, நம்ம உழைக்காமையே இருந்தா கடைசியில சோம்பேறியா போயிடுவோன்னு. எனக்கு தேவைப்படுற நேரம் நான் இந்த காசை வச்சு கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உழைப்பேன். ஏன்னா என் லாலஸ் சிட்டில நான் எப்ப வேணா போய் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ட்ரெயின்ல போய் யாரையோ ஒருத்தங்களை மீட் பண்றதுக்காக போறான். அதுவும் நார்மல் கெட்டப்ல போல ஷேடோவா தான் மாறி போறான். அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் யோகிமே தான் வந்து நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணிருக்கா. இப்போ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அப்படியே வேற ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கம்பெனியான மேட்ஸ் கோஷில உள்ள லேடிஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு உங்க கம்பெனியோட சீக்கிரட்டை பத்தி ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லி சில ஆளுங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, நாங்க தான் எந்த தப்பு பண்ணலேன்னு கேட்கப்போ உங்க கம்பெனியோட வளர்ச்சி எங்களை முதலாளிக்கு பிடிக்கல, சோ கார்டர் தான் இதை பண்ண சொன்னாருன்னு சொல்லவோ யாரு கார்டரா, அவரு ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்கறாங்க. எங்க பாரு பொண்ணு, எல்லாருக்குமே வெளியே தெரியாத ஒரு முகம் இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவோ ஆல்ரெடி தெரிஞ்சதையே எதுக்குடா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வா கேட்கறா. அல்பாவும் அவளோட ஆளுங்களும் சுத்தி வளைக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்த மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஷேடோக்காரன் ஆளுங்க தான். சோ எதிரி ஆளுங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருக்காங்க. மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் தான் இந்த மீட்சுகோஷி கம்பெனியோட வளர்ச்சி அதிகமா இருக்குங்கிறதுக்காக இவங்களோட ட்ரேட் சீக்ரெட்டை திருடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாத்தியா மீட்சுகோஷியோட பிராண்டட் ஷர்ட் நாங்க போட்டிருக்கோம், இதை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கு மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கம்பெனியோட பிராண்ட் நேம் கிழிஞ்சுக்கிட்டு வருது. அதை நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இந்த சட்டை ஒரு ஃபேக்கான சட்டையா அப்படின்னு ஸ்டிக்கரை முழுசா கிழிச்சு பார்த்தா நம்ம வாங்கின கடையோட பேர் இருக்கு. அவனுங்க சீப்பான காசுக்கு தரும்போதே நினைச்சேன் இது ஃபேக்கான சட்டை அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்னோட சட்டையா ஆல்பாவும் கேமாவும் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்பதான் நான் யோசிக்கிறேன், நான் போட்டிருக்க எல்லாமே ரொம்பவும் பிராண்டட் தான். சில பேர் கோட் சூட்ல போறதெல்லாம் நான் பார்த்தேன், அது இந்த வேர்ல்டுல நார்மல் நினைச்சேன். பட் இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நான் என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல இருக்கிற மெமரிஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஐடியா திருடி அவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். So, அது எல்லாமே என்னோட காசு, எனக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்கிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறேன். என்னோட ஐடியாஸ் வச்சுதான் அவங்க காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சோ அது எல்லாமே என்னோட பணம் தான். சோ அதை நான் எடுத்துக்கிட போறேன். இன்னையில இருந்து நான் ஷேடோ கிடையாது, என் புது அடையாளம் ஜான் ஸ்மித், இந்த உலகமே இந்த பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறேன். சரி ஷேடோ உன்னோட பிளான் என்னன்னு யோகிமே கேட்கவும் அந்த பேரை நான் விட்டு கொடுத்துட்டேன், இனி என் பேர் ஜான் ஸ்மித் நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ்டர் ஜான் ஸ்மித் எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணதுல சந்தோஷம், பட் ப்ராஃபிட்காக மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணுமான்னு கேட்கவும் பட் நீயும் லாபத்தை எதிர்பார்த்தானே என் கூட ஜாயின் பண்ணிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கார்டர் அன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கான். மீட்ஸ் கோஷியை ஒழிச்சுக்கிட்ட மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டு கம்பெனியும் ஒருத்தர் வச்சுக்கிட்டா நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதான். பட் கார்டர் மெயின் ஆள் கிடையாது, அவனுக்கு பின்னாடி கெட்டான் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அண்டர் கிரவுண்ட் டான், அவன் தான் கார்டரையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேன். பட் அவன் கதையை நான் தான் என் கையால முடிக்கணும் அப்படின்னு ஜோகிமே சொல்ற. ராயல் கேபிட்டலோட
டியாப்ளோட மொத்த மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ண போற இந்த பேட்டில் நான் பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோகிமே சொல்றா. நான் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப புதுசா உருவாக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிமிடெட் எடிஷன் சேல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி மீட்சுகோஷி கடை வந்துட்டு நிறைய பிரான்ச்சைஸும் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவோட கம்பெனியோட பேருக்காகவே கூட்டம் நிறைய குமியுது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஷேடோ கார்டன் நம்ம ஹீரோ கொடுத்த ஐடியால தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா இந்த கடையில மட்டும் கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் சின்ன பிசினஸ் கடை கூட மீட்சுகோஷியை காம்படிட்டரா ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. சோ நான் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கடைசியில முடிஞ்ச அப்புறம் இது எல்லாத்தையும் நான் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வரும். இதுதான் ஒரு பெஸ்டான சாய்ஸ்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கடையில ஒரு பொருளை வாங்கும்போது பேரம் பேசி காப்பர் காயின் சில்வர் காயின் கூட பேசிட்டு ஒரு ரூபா நோட்டையோ கொடுக்குறான். இது என்ன புதுசான நோட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இது உனக்கு தெரியாதா, மீட்சுகோஷி கம்பெனியோ மேஜர் கார்பரேட் அலையன்ஸோ ரூபா நோட் பிரிண்ட் பண்றாங்க. பேங்க்ல ஒரு 100 கோல்டு காயின் கொடுத்தா அதுக்கு பதிலுக்கு நமக்கு இந்த நோட்டை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் கடைகள்லயே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு 2 தாளையோ கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுல உனக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியலையே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். ஆமா, இந்த கிரெடிட் பேலன்ஸ் காசு இதெல்லாம் பத்தியும் நான் அந்த கேர்ள்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை பத்தி டீட்டெயிலா அவங்க கிட்ட சொன்னதில்ல. பட் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கிரெடிட் கரன்சியை கிரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு எங்க தாத்தா ஒரு 100 ரூபாய் எனக்கு வந்து கொடுத்தாரு. அப்போ தெருமுக்குள்ள இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அதையே நான் இன்னும் நிறைய ஜெராக்ஸ் எடுத்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். பட் கடையில போய் கேட்டதுக்கு கடைக்காரன் என்ன திட்டி அனுப்பிட்டான். பட் இப்போ நான் எனக்கு தேவையான பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். தயவுசெய்து அது என்னோட காசு திரும்ப கொடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். நம்ம 1 ரூபாய் பேங்க்ல கொடுத்தா அது 3 காயினா மல்டிபிள் ஆகும். அதுதான் கிரெடிட் கரன்சி. பட் உண்மையிலேயே இந்த இடத்துல பேங்க்ல இருக்கிறது 1 காயின்கான வேல்யூ மட்டும்தான். பேங்க்ல ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு அதுக்கு பதிலா நமக்கு 1 ரூபாய் பேப்பர் தாளை கொடுப்பாங்க. ரெண்டுத்தோட வேல்யூமே ஒன்னா தான் இருக்கும். பட் அவங்க வெறும் ஒரு தாளை மட்டும் பிரிண்ட் பண்றது கிடையாது. ஒரு காயினோட வேல்யூக்கு பதிலா அவங்க 3 பேப்பரை பிரிண்ட் பண்ணுவாங்க. சோ இப்படிதான் கிரெடிட் கரன்சி ஸ்டார்ட் ஆகுது. 100 கோல்டு காயின் நம்ம பேங்க்ல கொடுத்தோம்னு வச்சுக்கிடுவோம், 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தாளை நமக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அதோட வேல்யூ குறையாது. ஆப்வியஸ்லி 100 கோல்டு காயினா வெயிட்டோட தூக்கிட்டு சுமக்கிறத விட இந்த வெயிட்லெஸ் பேப்பர் கரன்சி எல்லாரும் ஈஸியா தூக்கிட்டு சுமக்கலாம். சோ எல்லாருமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த பேப்பர் கரன்சியை எப்ப வேணா நம்ம பேங்க்ல கொடுத்தோம்னா நமக்கான 100 கோல்டு காயினை அவங்க திரும்ப தந்துருவாங்க. சோ 1 ரூபாய்க்கு கூட வேல்யூவே இல்லாத ஒரு சாதாரண பேப்பர் 100 கோல்டு காயினோட வேல்யூ அதிகமா மாறுது. சோ இந்த கரன்சி ஒர்க் ஆகுதே நம்பிக்கையின் பேர்ல தான் மக்கள் இந்த ஒரு சாதாரண பேப்பரை 100 கோல்டு காயினா நம்புறாங்க. இந்த 2 கரன்சிக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், ஒன்னு மல்டி பிரிண்டிங்ல இருக்கு, இன்னொன்னு பிரிண்டிங் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகிமே சொல்றா. சோ அப்படின்னா நம்மளால அதை ஈஸியாவே நிறைய கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும். நிறைய ஃபேக்கான கரன்சியை நம்ம பிரிண்ட் பண்ணி அதை பேங்க்ல கொடுத்து நம்ம கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் வாங்கிருப்போம். சோ ஃபேக்கான கரன்சில நம்ம கிட்ட நிறைய காசு வந்துரும், பேங்க்ல காசே இருக்காது நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபேக்கான கொஞ்சம் கரன்சியை வெளியிட்டாலே தான் பேங்க் ஒன்னு ட்ரேஸ் பண்ணி திரும்ப வந்து தடுத்துருவாங்களேன்னு கேட்கவும், என்ன அப்படியா நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாட்டி போமோங்கிற பயத்துல நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்னு யோகிமே யோசிச்சு பாக்குறா. பேங்க் ஒரு காயினோட வேல்யூக்கு பதிலா 3 பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்றாங்க. மக்களோட நம்பிக்கையில தான் அந்த பேப்பர் கரன்சிக்கே வேல்யூ இருக்கு. பட் ஃபேக்கான கரன்சி உள்ளுக்குள்ள புழங்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா பேங்க்ல போய் எல்லாருமே தன்னோட கோல்டு காயின்ஸை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிற கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு கிரெடிட் கொலாப்ஸே ஏற்படும், மொத்த பிசினஸும் பாதிக்கும். வேற லெவல் ஐடியான்னு யோகிமே சொல்லவும், நீ அப்படியா திங்க் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் என்னோட பிளானும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேக்கான கரன்சியை பிரிண்ட் பண்ண ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கள்ள நோட் எடுத்து மாட்டி போமா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துதான் அப்படி கேட்டிருப்பான். பட் பிளான் ஒர்க் அவுட் ஆவன் யோகிமே சொல்லியிருப்பா. இதுல என் ஆன்சரை மாத்தி சொல்றான்னு பாக்குறதுக்கு தான் ஷேடோ அப்படி பண்ணிருக்காரு. ஷேடோ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு யோகிமே நினைக்கிறார். மீட்சுகோஷி கம்பெனி மட்டும் எப்படி இவ்வளவு காசு சம்பாதிக்கணும், அதோட சீக்ரெட்டை திருடுறதுக்கு மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஷேடோ கார்டன் அவங்களை தடுத்துட்டு இருக்காங்க. நான் என் ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்களை காப்பாத்த தான் இதை பண்ணாங்கிறத அவங்க கடைசியா புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஸ்பை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். டெல்டா நாய் மாதிரி குலைக்கவும் ஏதோ நாய் தான் நிக்குது நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுத்து, நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். பாஸ் எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோவோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவன் நம்ம ஹீரோவை மோந்து பார்த்துட்டு, பாஸ் உங்க மேல ஃபாக்ஸ் ஸ்மெல் வருதுன்னு கேட்கவும் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஐ மீன் வேட்டையாடுன்னு சொல்லவும், என்னது ஹண்டிங்கா, எனக்கும் அது பிடிக்கும், டெல்டாவியோ ஹண்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. ஆல்பா சொல்லி தான் டெல்டா நிறைய பேண்டிட்ஸ் போய் ஹண்டிங் பண்ண, உங்களுக்கும் ஹண்டிங் பிடிக்கும் தானே பாஸ் அப்படின்னு கேட்கறா. ஆமா நீ எதுக்காக மிட்காருக்கு வந்த, ஆல்பாவை போய் மீட் பண்ணலையா, முதல்ல என் தலையை ஓடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ லேடி ஆல்பாவை பார்க்க போகணும் நான் மறந்து போயிட்டேனே, அவங்க எவ்வளவு கோவப்பட போறாங்க. பட் நான் திருடங்களை ஹண்ட் பண்ண போகணும்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா கூட போறான். கார்டர் வந்து கட்டான் கிட்ட போய் சொல்றான், நம்ம அனுப்பின ஆளுங்க எல்லாரையும் மீட்சுகோஷி ஆளுங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு கார்டர் சொல்லவும், அப்படின்னா நான் க்ளோவர்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு கட்டான் சொல்றான். நீங்களே செலக்ட் பண்ண அந்த எலைட் அசாசினியை அனுப்ப போறீங்க அப்படின்னு கார்டர் கேட்கவும், கல்ட் ஆஃப் டியாப்ளோவை இவங்களை அழிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு கட்டான் சொல்றான். இப்போ அவன் அனுப்பி வச்ச அந்த க்ளோவர்ல ஒரு ஆளு தான் வந்துட்டு டெல்டா போய் வேட்டையாடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றான். ஹே சாரா, இது நீ தானே, நான் தான் உன்னோட பிரதர் ஜெப்ரா, நீ செத்துட்டன்ல
நாங்க நினைச்சோம். நீ எப்படி உயிரோட இருக்கணும் ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னு கேட்கவும் இந்த டெல்டாக்கு நல்லாவே ஒளிஞ்சுக்கிட்ட தெரியும் வா சொல்றா. இங்க பாரு நான் ஸ்ட்ராங்கான கட்டானுக்காக வேலை பாக்குறேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது டெல்டா அவனை கொண்டுருதா. அவன் உன்னோட பிரதர் இப்படி கொண்டுட்டே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த டெல்டாவோட அப்பா தான் அங்க வில்லேஜ் சீஃப். அவரு நிறைய குழந்தைங்களை பத்திருக்காரு. பீஸ்ட் பீப்புள் எல்லாருமே இப்படிதான். அப்படி பார்க்கும்போது எனக்கு அனந்தபையே ஒரு 100 பேர் இருப்பாங்க அப்படின்னு வா சொல்லுவோம். எல்லா பீஸ்ட் பீப்புளும் இப்படி காட்டு மிராண்டி இல்லன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ யோக்கியமே யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட கிளான நான் ஒரு நாள் விசிட் பண்றேன்னு சொல்லுவோம். பேசாம போய் எங்க அப்பாவை தோக்கடிச்சு நீங்க அங்க சீஃபா மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்குமே பாஸ் ஆயிடலாம். பாஸ் நிறைய பேபிஸையோ பத்துக்கிடலாம் அப்படின்னு டெல்டா சொல்றா. அந்த ஜாப்ரா க்ளோவர்லயே ஒரு வீக்கஸ்ட் ஆள் கவலை இல்ல, அது ஸ்ட்ராங் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான்னு செட்டான்னு சொல்லுவோம். ஆனா பாஸ் நம்ம ஆளுங்க ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கார்டர் கேட்கவும் நான் சொன்னதை மட்டும் பண்ணு. மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ ஜஸ்ட் எனக்கு எடுபடி அவ்வளவுதான். கல்ட்டுல இருந்தே ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க ஒரு பெரிய த்ரெட்டா தான் நமக்கு இருப்பாங்க. நான் சொல்றதை மட்டும் செய். அடுத்தது க்ளோவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். நான் நினைச்சதை விட அந்த மிட்சுகோஷி ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நான் கண்டிப்பா அதை டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு கட்டான் சொல்றான். நம்ம குட் ஸ்ட்ரைன் அட்டாக் பண்ண வர மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் ஆளுங்களை நம்ம ஈஸியா தடுத்துட்டு இருக்கோம். அண்ட் மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் தான் கிட்ட இருக்கிற பணத்தை விடவும் அதிகமா பேப்பரை பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களோட பேர் ஆசையா அவங்கள அழிச்சிரும் அப்படின்னு கேமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஷேடோ கோடனுக்கும் மிட்சுகோஷி கம்பெனிக்கோ கனெக்ஷன் இருக்குங்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஆல்பா சொல்றா. மேடம் மேஜர் கார்பரேட் அலையன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறா. கட்டான் அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் டான் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது. இவன் கார்டர் மாதிரி இல்ல, இவன் ஒரு வாரியர் நினைக்கிறான்னு சொல்லவும் லேடி ஆல்பா இவங்களை நான் ஹேண்டில் பண்ணட்டுமான்னு கேமா கேட்கறா. நீங்க 2 பேரும் கேமா கூட போங்க அப்படின்னு ஆல்பா ஒரு 2 பேரும் அனுப்பி வைக்கிறா. கேமா சும்மாவே தடிக்கி விழுவா. அவளுக்கு ஃபைட்டிங் ஒழுங்காவே வராது. அவன் இன்னும் அதே சின்ன பொண்ணு கிடையாது. 17 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஆல்பா நினைக்குவோம். என்னது 17 அப்படின்னு இன்னொருத்தி ஷாக் ஆகுறா. கட்டான் வந்து அவனோட டாப் 3 க்ளோவர்ஸை இப்ப அனுப்பி வைக்கிறான். பாஸ் இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸே இல்ல அப்படின்னு கூட வந்து அவன் சொல்றான். உங்க கடை ஓனர் லூனா வெங்கன்னு கேட்கவும் நான் தான் லூனா. அவ டைரக்டா வந்து நிக்கிறா. என்ன இவ செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்லாம தனியா வந்திருக்கா அப்படின்னு அவங்க பார்த்து பயந்தா. கேமாவோட மேஜிக் ப்ரெஷருக்கு எல்லாரும் பறந்து போய் விழுறானுங்க. நீ தனியா நின்னா நீ ஸ்ட்ராங் நான் பயந்துருவனா. அதான் நம்பர் 1 க்ளோவர் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணா. வலிக்குது எதுக்குடா இதை கையை வச்சு தலையில அடிச்ச. எடுத்த உடனே எல்லாரும் ஏதாச்சும் மேஜிக் அல்டிமேட் மூவ் தானே யூஸ் பண்ணுவாங்க. நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு ஸ்வாட கொண்டு வந்து அட்டாக் பண்றா. இவளுக்கு ஒழுங்காவே ஃபைட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். உடனே அவ மேஜிக் யூஸ் பண்ணுவோம். ஏங்கப்பா இவகிட்ட இவ்வளவு மேஜிக்கல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறான். நீ வெஸ்டர்ன் லிக்டன் மார் ஸ்டைல் தானே யூஸ் பண்றேன்னு கேட்கவும் என்னோட சல மூவ்ஸ்லயே என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல அவ கண்டுபிடிச்சிட்டாளா. இனி என்னோட மூவ்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அட்டாக் பண்ணிடுவாளே அப்படின்னு அவன் பாக்குறான். ஏமா வழக்கம் போல ஸ்லோவா தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த தேர்ட கத்திய வச்சு அவன் மண்டையில அட்டாக் பண்ணா. கத்தியே வளைஞ்சிருது. வலிக்குது எதுக்குடா திரும்பவும் தலையில அடிச்ச அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கா. இவ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவன் பாக்குறான். மேஜிக்கை ரிலீஸ் பண்ணி இப்போ கண்ட இடத்துலயும் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. என் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபைட்டிங் ஸ்டைல் ஒழுங்கா வராது. அதனால எதிரியை நோக்கி உன் மேஜிக்கை அன்லீஷ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மா கண்ட மணிக்கு எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணும்போது கால் தடுக்கி கீழே விழுந்திருக்கா. நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் கீழே விழுறதுக்காக நீ ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கல. இவளா விழுந்துகிட்டு என்னைய சொல்றாளே அப்படின்னு சொல்லி அந்த திருட யோசிக்கிறான். பாய் சிவா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, வாங்க போயிடலாம் அப்படின்னு க்ளோவர் திரும்பி பார்த்தா அவன் ஆளுங்களை ஆல்ரெடி மத்த 2 பேரை அடிச்சு வச்சுட்டாங்க. இவன் வெஸ்டர்ன் லிக்டன் ஸ்டைல யூஸ் பண்றான். ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கேமா அந்த இன்னொருத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் இனி பின் வாங்க போறது இல்ல, என்னோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றேன் அப்படின்னு ஸ்வாட்ல நிறைய மானா எனர்ஜியை வச்சுட்டு அந்த திருடனை துரத்தி போய்கிட்டு இருந்தா. கேமா திரும்பவும் கால் தடுக்கி கீழே வந்துருக்கா. அவளோட ஸ்வாட் கரெக்டா போய் அவன் கழுத்துல கூட்டி அந்த இடத்துலயே எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதுதான் என்னோட அல்டிமேட் ஸ்வாட் ஸ்பின்னிங் ஸ்டைல். இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேமா சமாளிக்கிறா. சார் கட்டான் நம்ம அனுப்பின க்ளோவர்ஸ் எல்லாரையும் அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. மீட்சுகோஷி கிட்ட ட்ரெயின்டு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அனுப்பின ஆளுங்க யாருமே திரும்ப வரல. நம்ம தான் இதை பண்ணோன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லவும் அப்ப அவங்க வாயெல்லாம் மூடிடு அப்படின்னு கட்டான்னு சொல்லிட்டு க்ளோவர்ஸ்க்கு பதிலா நான் நைட்ஸ் அனுப்பி வச்சிருந்திருக்கணும். கல்ட்டுல இருக்கிற சில்ட்ரன் நிறைய பேர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. சோ கல்ட்டுமே ஆளுங்க இல்லாம கம்மியா தான் செயல்பட்டு இருக்கு. எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா அவனா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது கட்டானா ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு இந்த பிளாஷ்பேக்ல தெரியுது. கூடிய சீக்கிரத்துல எனக்கும் பவர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இங்க நம்ம ஹீரோ அலெக்சியா கூட ட்ரைனிங் பண்ணி தோத்து போற மாதிரி நடிக்கிறான். அவனோட ஸ்வாட் ஸ்டைல் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளோட சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்னாலயா இல்ல புதுசா எதையாச்சும் கண்டுபிடிச்சிட்டாலா, அதான் இவ ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இது பார்த்தாது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். நான் சும்மா சைட்ல இருந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ரோஸ்க்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. ஒரியானா கிங்டமோ இப்போ கிங்கே இல்லாம இருக்கு. தேவைப்படுற நேரம் என்னால என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு அலெக்சியா நினைக்கிறா. எங்க ஐரிஸுமே வந்து ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்கா. நான் லைஃப்ல ஃபாஸ்டா மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட டைமும் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிடுச்சு. எதை பத்தியோ கவலைப்படாம ஜாலியா இருக்கிற லைஃப் வேற லெவல். சரி நீ இந்த கேர் ஃப்ரீ லைஃபை எப்பவும் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியா கிளம்புறா. நம்ம ஹீரோ இப்ப ஜான் ஸ்மித்தா வந்து ஒரு நூடுல் ஷாப்ல உட்காந்துருக்கான். அப்ப யோகிமேவோட ஒரு ஆள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரெண்டிங்கான விஷயத்த தயார் பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ணவா ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஒரு ஓல்டு மைண்ட் யாருக்கும் சந்தேகம் வராது. அந்த இடத்துல தான் இவங்களோட பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காங்க. அங்க பிரிண்ட் பண்ற பணம் எல்லாத்தையுமே லாலஸ் சிட்டில இருக்கிற யோகிமேவோட ஒயிட் டவருக்கு கொண்டு வந்து அது மூலியமா குட்ஸை வந்து ராயல் கேபிட்டலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு கள்ள நோட்டையும் நல்ல நோட்டையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. வித்தியாசமே தெரியாதுன்னு யோகிமே சொல்லவும் 3 மேஜர் வித்தியாசம் இருக்கு. பிரிண்டிங்கோட குவாலிட்டி சில இடங்கள்ல இங்க் லைட்டா தள்ளி போயிருக்கு அண்ட் சில டிஸ்டோர்ஷனும் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு. லோவா குவாலிட்டியா இருக்கிறது தான் ஆபியஸா ஃபேக் நம்ம ஹீரோ சொல்றா.
லோ குவாலிட்டியா இருக்கிறது தான் ரியல் அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறா. ஆக்சுவலி கள்ள நோட்டா இவங்க பிரிண்ட் பண்ணதுதான் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. ஆப்வியஸ்லி என்ன தவிர வேற யாராலையும் இது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃபேக் பில்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் கண்டிப்பா அத்தாரிட்டிஸ் அதோட சோர்ஸை தேடி வருவாங்க. அப்படி பிரச்சனை வரும்போது அந்த கட்டானை நான் தான் டீல் பண்ணி ஆகணும். எனக்குன்னு சொந்தமான எல்லாத்தையும் அந்த கட்டான் எடுத்துக்கிட்டான். சோ அவனுக்கு சொந்தமான எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி யோகிமே சொல்றா. நீ அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, பட் தப்பான வழியில போயிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜர் கார்பரேட் அலையன்ஸோட பில் வந்துட்டு கள்ள நோட்டா இருக்குது. ஈவன் அதை அவங்க கூட நோட்டீஸ் பண்ணல, இன்னும் நிறைய நோட்டு பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலன்னு கேமா சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படியாச்சும் தெரியப்படுது. மேஜர் கார்பரேட் அலையன்ஸோட நோட்டு கள்ள நோட்டா வந்தாலும் பேப்பர் கரன்சி மேல இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழந்துட்டா நமக்கும் தான் அது பிரச்சனை. அண்ட் இதோட சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்றா. பட் இப்படி பண்றது மூலியமா மேஜர் கார்பரேட் அலையன்ஸ்க்கோ சேர்த்து தானே பிரச்சனை வரும். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு ஆல்பா யோசிக்கிறா. கள்ள நோட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. இது ரெண்டுத்துல எது கள்ள நோட்டுன்னு கேட்கவும் எது கள்ள நோட்டுங்கிறது கட்டானுக்கோ தெரியல, கார்டருக்கோ தெரியல. சரி இதை நான் எப்படியாச்சும் தடுக்கிறேன் அப்படின்னு கட்டான்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற அசட்டை விட இப்போ இருக்கிற இந்த கள்ள நோட்டால கிரெடிட் ரொம்பவே அதிகமா போயிடுச்சு. பட் நாங்க இந்த கள்ள நோட்டை அடிச்சு மீட்ஸ் கோஷிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் நாங்க அடிக்கலாம்னு தான் பிளான் பண்ணிருந்தோம். ஏன்னா அப்படி பண்றது மூலியமா மக்களுக்கு பேப்பர் கரன்சி மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அண்ட் மீட்ஸ் கோஷி கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா இந்த கல்ட்டோட வழியில அவங்க கொடுக்க வர மாட்டாங்க. பட் இதை நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு டைம் தேவைப்படுச்சு. ஏன்னா கல்ட்டோட சில அசட்டை ஃபர்ஸ்ட் நாங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா சில அசட்ஸ் இன்னும் பப்ளிக் ஃபேஸா தான் இருக்குது. ஸோ நாங்க கள்ள நோட்டை ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கணும்னு நினைச்சோம். பட் அதுக்கு முன்னாடி யார் இந்த கள்ள நோட்டை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டான் யோசிக்கிறான். டாலர் சிட்டியில வர்ற குட்ஸ் வழியா தான் கள்ள நோட்டு வந்து ராயல் கேபிட்டலுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி ஷேடோ காரன் கண்டுபிடிச்ச ஒரு 3 பேர் இப்போ அந்த ட்ரெயினுக்கு வந்திருக்காங்க. அதுல பிரின்சஸ் ரோஸும் வந்திருக்கா. நம்பர் 666 நான் தான் எங்க பாஸ், நான் சொல்றது தான் கேட்கணும் சரியா, உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு, நான் சொல்றத மீறி எதையோ பண்ணாத. நம்பர் 665 மிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, சாப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இப்போ ட்ரெயினுக்கு உள்ள போறாங்க. கள்ள நோட்டு இந்த குட்ஸ்ல தான் போதுனா செக்யூரிட்டி கார்டெல்லாம் வச்சிருப்பாங்களே, என்ன கார்ட்ஸ் யாரையுமே காணும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு த்ரெட் அந்த இடத்துல இருக்கிறது ரோஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவனோட த்ரெட்டை யூஸ் பண்ணி எல்லாரையும் கட்டி போடுறான். ட்ரெயினுக்குள்ள டிக்கெட் இல்லாம வந்திருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ த்ரெட்டா இருக்க ட்ரை பண்ணா அவளோட கட்டியே உடஞ்சு போகுது. இது மானா ரீஎன்ஃபோர்ஸ்டு த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரோஸ் வந்து அட்டாக் பண்ண போறா. தோக்கடிக்க அவனோட கடைசி மூவியை எப்படி ரைஸ் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரோஸையும் இப்ப கட்டி போட்டு வச்சிருந்தான். நீங்க தான் முதல்ல கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க எதையும் தெரிஞ்சுக்கிற தேவையில்லை அப்படின்னு நிறைய ட்ரெயினுக்கு வெளியே நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருக்கான். இந்த ஜான் ஸ்மித் அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனை விட மாட்டேன் ரோஸ் போகப்போ ரோஸா அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிட்ட பிளான் இல்லாம போனோம்னா திரும்பவும் தோத்து தான் போவோம். லேடி ஆல்பா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். ட்ரெயின் வேற ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு, நம்மளால அவங்கள ஃபாலோ பண்ணி போக முடியாது அப்படின்னு மத்தவங்க சொல்லவோ சரின்னு ரோஸும் அமைதியாக்குறா. பட் இந்த ஜான் ஸ்மித் அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரோஸ் நினைக்கிறா. ஜான் ஸ்மித் அப்படி யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே அவங்க யோசிக்கிறாங்க. அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தான். 7 ஷேடோஸ்க்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருந்தான். நான் அவன் கூட திரும்பவும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து கண்ட்ரோல் மாரி கத்தவும் நம்பர் 666 பாயமோடு லேடி ஆல்பா முன்னாடி கத்தாத அப்படின்னு ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. 7 ஷேடோஸ்க்கு ஈக்குவலா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அவனை ஹேண்டில் பண்ண டெல்டாவை அனுப்பி வைங்க, அவா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்றாரு. எனக்கு ஃபாஸ்டா யாரோ வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா அது டெல்டா தான். ட்ரெயின் ஜன்னலை உடச்சிட்டு அவ உள்ள வர. பட் ஹீரோ ஈஸியா அவங்களை தடுக்கிறான். வழக்கம் போல மானாத்திரட்டை வந்து நம்ம ஹீரோ அவளை கட்டி போட்டுருக்கான். அந்த ட்ரெயினையே மொத்தமா உடச்சிட்டு அதுல இருந்து வெளியே வர ட்ரெயினோட உடம்பு பார்த்தலாம் அப்படியே மொத்தமா அவனால நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருக்கான். டெல்டாவால அதுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியல. ஒண்ணுதான் அவங்க அடுத்து அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஐ பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஆமா டெல்டா நீ எதுக்கு இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கவோ லேடி ஆல்பா தான் எனக்கு ஜான் ஸ்மித் அழிக்க சொல்லி மிஷன் கொடுத்தாங்க. பட் ஆனா பாஸ் நீங்க தான் ஜான் ஸ்மித்தா? லேடி ஆல்பா கிட்ட போய் நான் சொல்றேன்னு சொல்லவும் இல்ல நீ அதை சொல்லக்கூடாது, இது ஒரு சீக்ரெட் மிஷன், நான் இப்போ ஒரு சீக்ரெட் ஸ்பைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி ஆல்பாவோட மிஷன் நான் கேட்கலன்னா அவங்க என்ன திட்டுவாங்களேன்னு சொல்லவும் ஷேடோ கார்டனோட முக்கியமான ரோல் இது, மத்தவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை விட என்னோட ஆர்டர்ஸ் தான் முக்கியம், நான் உனக்கு ஒரு வேற மிஷன் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா லேடி ஆல்பா திட்ட மாட்டாங்களான்னு வா கேட்கற மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவா அப்படின்னு வா கேட்கறா. இந்த வேர்ல்ட காப்பாத்ததான் அந்த ஸ்பை மிஷன்ல இருக்கேன்னு சொல்லுவோம். நானும் ஹெல்ப் பண்றேன்னு வா சொல்றா. இல்ல வேணாம் உனக்கு நான் வேற ஒரு மிஷன் வச்சிருக்கேன், இங்க இருந்து ஈஸ்ட் சைடா போ, அங்கதான் லாலஸ் சிட்டி இருக்கு, பிளாக் டவர்ல ஜகன் நாட்டுன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கூட போய் ஃபைட் பண்ணுன்னு சொல்லுவோம். லா சிட்டி பிளாக் ஜக ஜக அப்படின்னு சொல்லுவோம். ஆமா லா ஜக ஜக, அவன் கூட போய் ஃபைட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாஸ் நீங்க சொன்ன வேலையை முடிச்சா அப்படின்னா எனக்காக என்ன வேணா பண்ணுவீங்களான்னு கேட்கவும் என்ன வேணாலும்னா பண்ண முடியாது, என்னால முடிஞ்சதா இருக்கணும், எனக்கு அதிக வேலையோ செலவோ இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பாஸ் எனக்காக என்ன வேணா பண்றேன்னு சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கவும் அதுவும் என் கண்டிஷனுக்குள்ளதான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம டெல்டா எங்க போனான்னே தெரியல, அவங்களோட ஃபைட்டை பார்த்ததுல அது இன்டென்ஸா இருக்குன்னு மட்டும் தெரியுது, நமக்கு பேலன்ஸ் கிடைச்சது டெல்டாவோட அந்த பெல் மட்டும்தான். டெல்டா சில சமயம் முட்டாள்தனமா நடந்துக்கிடுவாதான். பட் லேடி ஆல்பா உங்களோட ஆர்டர்ஸ் மீறி அவ எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அவ இன்னும் திரும்ப வரலனா அந்த ஜான் ஸ்மித் அவளை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கேமா சொல்லவும் அவ பாடியை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்றா. அந்த ஜான் ஸ்மித் அவனை நம்ம குறைச்சி எடை போட்டுட்டோம். சாதாரணமா கள்ள நோட்டு அடிச்சு அவங்க பணத்தை அடிக்கிற குரூப் கிடையாது. கள்ள நோட்டு அடிக்கிறது மூலியமா ஒரு பெரிய கிரெடிட் கொலாப்ஸையை ஏற்படுத்தி
மொத்த மார்க்கெட்டையும் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஜான் ஸ்மித் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆல்ஃபா டென்ஷன் ஆகுறா. கல்லனோட சர்க்குலேஷன்ல இருந்தா நம்ம கல்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கட்டான் டாக்குன்னு ஒருத்தனோட தலையை வெட்டிட்டான். மிஸ்டர் கட்டான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜான் ஸ்மித்ங்கிற ஒரு நேம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த இன்னொருத்த சொல்லவோ, ஹே கார்டர் கேபிட்டலுக்குள்ள வர ட்ரெயினுக்கு செக் பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி உள்ள அனுப்புங்க அப்படின்னு கட்டான் சொல்லவும், சார் நம்ம அப்படி செக் பண்ணா ராயல் கேபிட்டலுக்கு சந்தேகம் வருமேன்னு சொல்லவும் இன்னொருத்த தலையவோ கட்டான் வெட்டியிருந்தான். கார்டரும் பயந்துகிட்டு செக் பாயிண்ட்ஸ் வைக்கிறான். ராயல் கேபிட்டலுக்குள்ள எந்த குட்ஸ் வந்தாலும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்கன்னு சொல்லி வேற சில வியாபாரிகளும் டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அலெக்சியா புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கவும், ஈவன் ஸ்கூல்ல இருந்திருந்தாலும் படிப்பை நான் நிப்பாட்ட கூடாதுன்னு அலெக்சியா சொல்றா. ஸ்வாட் பிராக்டிஸ் விட்டுட்டியான்னு ஐரிஸ் கேட்கவும், அறிவு இருந்தா தானே என் ஸ்வாட யாருக்கு முன்னாடி நீட்டணும்னு நான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸ்ட்ரென்த் மட்டுமே இருந்தா பத்தாது. ஒருத்தர் முன்னாடி நான் ஸ்வாட நீட்ட போறோம்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். அதுக்கு முக்கியமா எனக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீ என் ட்ரைனிங்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அலெக்சியா சொல்லவும், நானுமே கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐரிஸோ கிளம்புறா. இப்போ ஷேடோவா இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி கள்ள நோட்டுகள்னால சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோ அடிக்கிற கள்ள நோட்ல இன்னும் எவ்வளவு காசை எடுக்க வேண்டியது இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நிறைய காசு வேணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ண உடனே இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவும், பாஸ் நாங்க சிச்சுவேஷன் சரியா ஹேண்டில் பண்ணலையா அப்படின்னு பீட்டா வருத்தப்படுறா. இன்னொரு விஷயம், இதுல இன்வால்வ் இருக்கிற ஜான் ஸ்மித் ஹேண்டில் பண்ண டெல்டாவை அனுப்பி வச்சோம், அவன் டெல்டாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படியா நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, டெல்டா ஜஸ்ட் நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்னு பீட்டா அப்பவும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. பட் நம்ம ஹீரோ மிஷனுக்கு அனுப்பி வச்சதை தான் அப்படி சொல்றான். பாஸ் அந்த ஜான் ஸ்மித்தை நீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல எனக்கு வேலை இருக்கு, என்னால அவனை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லுவீங்க, நோட்ல நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கவும், இதை உன்னால ரீட் பண்ண முடியுதா நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஜாப்பனீஸ், காஞ்சி, அரபிக், ரோமன் 5 லாங்குவேஜ்ல நம்ம ஹீரோ அதை எழுதி வச்சிருக்கான். இங்க உண்மையிலேயே ஜீனியஸ் பாஸ்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி முடிஞ்ச அந்த கோடை டிசைஃபர் பண்ணுங்க, இன்னும் நான் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஜான் ஸ்மித்தா ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான். மேஜர் கார்பரேட் அலையன்ஸோட செக் பாயிண்ட்க்கு வந்துட்டோம்னு சொல்லவும், இங்க ட்ரெயின் ட்ராக்ல கல்லுங்கள் எல்லாம் போட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ண சில பேர் ட்ரை பண்றாங்க. ட்ரெயின் ஒரு வேளை கவுந்து விழுந்துருச்சுன்னு கேட்கவும், அந்த கட்டான ஒரு மான்ஸ்டர் நம்மள சும்மா விட மாட்டா, இதை பண்ணி தாகணும்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ த்ரெட்ஸை யூஸ் பண்ணி அந்த கல்லெல்லாம் உடச்சிட்டா அசால்ட்டா ட்ரெயின் போயிருது. இவனும் ஒரு மான்ஸ்டர் தான், நம்ம எங்கேயாச்சும் தலைமுறை வரணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பட் டக்குனு ஆல்ஃபா அந்த இடத்துக்கு வர, இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு ஜான் ஸ்மித் அப்படின்னு அட்டாக் பண்ணுவோம். ஆனா ரீஎன்ஃபோர்ஸ்டு த்ரெட்ஸா அப்படின்னு பாக்குறா. பண்ணாலும் அது ஜஸ்ட் ஜான் ஸ்மித் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்றான். இப்படி ஃபைட் பண்ணி ஒருத்தரால தான் முடியும். ஷேடோ நீங்க தானே அது ஏன் எப்படி பண்றீங்கன்னு கேட்கவும், இப்போ என்னோட பேரு ஜான் ஸ்மித் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா டெல்டா அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபா கேட்கிறா. அவளை நான் தூரமான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான அர்த்தம் புரியும், எனக்கு எதுவுமே புரியலையே, ஏன் இப்படி பண்ணீங்க ஷேடோ? உங்களை மாதிரி எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களை என்னால பண்ண முடியாது, என்னால உங்களை புரிஞ்சுக்கிடவும் முடியல, என் உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ண தயாரா இருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லையான்னு ஆல்ஃபா கேட்கவும், இது எல்லாமே முடிய வரும்போது நான் செஞ்சது தான் பெஸ்ட்னு உங்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ டெல்டாவை கொண்டுட்டான்னு நினைச்சுக்கிட்டே ஆல்ஃபானோ டென்ஷன்லயே இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், ஆனா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும், எனிமீஸ் ஒன்று அட்டாக் பண்ணா உன்னால ஈஸியா டாஷ் பண்ண முடியும், ஆனா நீ காத்துல பறந்துட்டு இருக்கும் போது மிஸ்டரோட மேசஸ்க்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏர் கிராஷர் மாதிரி ஒன்று வச்சு அட்டாக் பண்றான். அந்த கிராஷர்ல அப்படியே ஆல்ஃபா பின்னாடி போய் கீழே விழுந்துருக்கா. ஷேடோ இல்ல அப்படின்னு சொல்லி பாவா கீழே விழுறா. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. நோட்டை பேங்க்ல கொடுத்து கோல்டு காயின்ஸை இவங்க எல்லாரும் ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. மேஜர் கார்பரேட் அலைன்ஸோட 90% ஆஃப் கோல்டு காயின் இப்போ இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மக்களுக்கு பேப்பர் கரன்சி மேல டவுட் வந்து பேங்க்ல அதை கொடுத்து பணம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கேட்கறாங்க. பிரச்சனை இப்போ பெருசா மாறினதுனால ராயல் கார்ட்ஸும் இன்வால்வ் ஆக வேண்டியது ஆயிடுச்சு. உண்மையிலேயே இந்த பேங்க் கிட்ட பணம் இருக்கா இல்ல ஏமாத்துறாங்களாங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆளுங்களை போடுறாங்க. சோ ஒருவழியா நம்ம ஹீரோவை யோக்கியமேவோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கிரெடிட் கொலாப்ஸ் ஏற்பட்டு மார்க்கெட்டே இப்போ வீழ்ச்சியில இருக்கு. அந்த கட்டான் கிட்ட இருந்து இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். கடைசியா இருக்கிறது அவன் உயிர் மட்டும்தான். என்னோட கிளானை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் சொல்றேன். ஒரு கிரேட் ஹீரோவோட வீழ்ச்சிக்கு அப்புறமா எல்லா ஆண்களுமே எந்த கிளான் அடுத்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக வார் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களோட கிளான் இந்த பவருக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஃபைட் பண்ணாம அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த டைம்ல நான் ஒரு 3 tailed ஃபாக்ஸா இருந்தேன். எங்க வில்லேஜ் கூட ஒத்துமையா இருக்கணும்னு கட்டானோட வில்லேஜ் எங்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு கட்டானுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதா பேசிக்கிட்டாங்க. கட்டானும் என்ன லவ் பண்ணா, நானும் அவனை லவ் பண்ணேன். எல்லாமே நல்லபடியா தான் போச்சு அந்த ஒரு நாள் வரைக்கும் அப்படின்னு யோகிமே சொல்றா. கட்டான் வந்து மொத்த யோகிமேவோட வில்லேஜையோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். யோகிமேவோட அம்மாவையோ கொன்னுட்டான். த்ரோனுக்கான ஃபைட்ல எங்க வில்லேஜ் கூட ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் ஆனா அவங்க சண்டை வேண்டாம்னு சொல்லி என் பேச்ச கேட்கல. அதனாலதான் அவங்களுக்கு இப்ப இந்த நிலைமை. கல்ட்டி என்கிட்ட இந்த புது பவரை கொடுத்துருக்காங்க. இந்த பவர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீயும் இந்த கல்ட்டோட பவரை ஏத்துக்கோ, என் கூட ஜாயின் பண்ணு கட்டான் கேட்கவும், யோகிமே டென்ஷன் ஆகி அவனை அட்டாக் பண்ண போறா. நீயும் உங்க அம்மா மாதிரியே என்ன ரிஜெக்ட் பண்றல அப்படின்னா உனக்கு இதான் தெரியும் அப்படின்னு யோகிமேவா அவன் வெட்டி இருக்கான். இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கலன்னா என் கிட்ட இருக்கிறத அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு கட்டான் போகும்போது கட்டான யாரோ அட்டாக் பண்ணுவோம். அவன் வழியில துடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன வார்ல ப்ராஸ்டிடியூட்டா வித்தாங்க. நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த ஒயிட் டவரை கிளைம் பண்ணேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஸ்மித். எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த கட்டான என் கையாலேயே நான் கொல்லணும். நான் இதை 1-on-1 முடிக்கணும்னு நினைக்கிறேன். சோ நான் திரும்ப வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோகிமே சொல்றா. யோகிமே இப்போ ராயல் கேபிட்டலுக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோவோ சரின்னு இந்த இடத்துல
இடத்துல வெயிட் பண்றதுக்காக போறான். பிளாக் டவர் ஜெகர்நாட்டை டெல்டா போய் தோக்கடிச்சிட்டா மக்கள் எல்லாருமே இப்ப பேங்க்குக்கு போய் பேப்பர் கரன்சியை கொடுத்து கோல்டு காயின்ஸ் திரும்ப கேக்குறாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ கம்பெனியான மீட்ஸ் கோஷிலையும் சேர்த்தா இது நடக்குது. நம்ம ஹீரோ கொடுத்த லெட்டரை டிசைஃபர் பண்ண ஒருத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீக்கா இருக்கோம், அதான் லார்ட் ஷேடோ எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்பா வருத்தப்படுறா. பேலன்ஸ் இருக்கிற கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் பேங்க்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போறத மக்கள் பார்த்துட்டு டெம்பரரியா பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் நியாயம் இல்ல, எங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருந்த பணத்தை செக்யூர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கார்டர் வந்து கட்டான் கிட்ட சொல்றான். கல்லநோட்டு வந்த குட்ஸ் ஆக்சுவலி லாலஸ் சிட்டி ஒயிட் டவரோட யோகிமே கிட்டே இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் யோகிமேவான் கட்டான் யோசிச்சு பாக்குறான். அவளோட குட்ஸ் ட்ரெயின்ல தான் கல்லநோட்டு எல்லாமே உள்ள வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலி இந்த கட்டானுக்கு வந்து கண்ணு தெரியாது, பட் மானா பிரசன்ஸை வச்சு ரொம்ப தூரம் தள்ளி யோகிமே இருக்கா அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிருக்கான். வண்டியை நிறுத்து, நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கட்டான் சொல்றான். லார்ட் ஷேடோ அவருக்கு ஈக்குவலுக்கு நம்மளால வர முடியல, அவருக்கு இனி நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பா வருத்தப்பட்டு இருக்கா. மக்கள் நம்ம பேங்க்லயும் காசை கலெக்ட் பண்ண வந்துட்டாங்க, நம்ம கிட்ட பணம் இருக்குதான், பிரச்சனை இல்ல, ஃபாரின் அசெட்ஸை வித்துனாலும் மேனேஜ் பண்ணிடலாம், நம்ம எல்லா காசையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு பிசினஸே இருக்காது, பேசாம நம்ம ஃபாரின் அசெட்ஸை வித்து அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காமிச்சா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு கேமா சொல்றா. இது எல்லாமே லார்ட் ஷேடோவோட பிளான் தான், அவர் தான் அந்த கிரெடிட் கொலாப்ஸையே ஏற்படுத்தியிருக்காரு, அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லவும் லார்ட் ஷேடோ நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு கேமா சொல்றா. அவரோட விஸ்டம் பவர்னு நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு, அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கிடல, நம்ம வீக்கா இருக்கும், அதான் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஆல்பா பிளாஷ்பேக் யோசிக்கிறா. அவளுக்காக நான் என் உயிரையே ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. லேடி ஆல்பா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கட்டான்னு சொல்லப்படுற அந்த அண்டர்வேல்ட் டான் அவன் கல்ட் ஆஃப் டியாப்லோவை சேர்ந்தவன். ஆக்சுவலி அவங்களோட பிளானுமே கள்ளநோட்டை அடிச்சு மீட்ஸ் கோஷி கம்பெனியை காலி பண்ணணுங்கிறது தான் அப்படின்னு ஒருத்தி வந்து ரிப்போர்ட் பண்ணவும் நம்ம ஷேடோ கார்டன் அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருந்தும் நம்மள டெஸ்ட்ராய் பண்றது அவங்க கோல்ல அப்படின்னு கேமா சொல்லவும் தான் ஆல்பா யோசிக்கிறா. ஷேடோக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, நம்ம ஷேடோ கார்டன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஷேடோங்கிற பேரை விட்டுட்டு ஜான் ஸ்மித்னு ஒரு பேர்ல இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு. நம்ம மீட்ஸ் கோஷி கம்பெனியவும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணாதான் கல்ட் ஆஃப் டியாப்லோக்கு சந்தேகம் வராதுன்னு அவர் இதை பண்ணிருக்காரு அப்படின்னு ஆல்பா பார்த்தா அவர் கொடுத்த மெசேஜ் நான் டீகோட் பண்ணிட்டேன் பீட்டா வந்து காமிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகியா மாறினா மட்டும்தான் என்னால சில விஷயங்களை பண்ண முடியும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை நான் ஒருத்தர் கூட சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிட்டு இருக்கேன். கள்ளநோட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச கோல்டு காயின் எல்லாமே என் சிஸ்டரை கடத்தினப்போ ஒரு கேவ்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கான். லார்ட் ஷேடோ இது எல்லாத்தையும் நமக்காக தான் பண்ணிருக்காரு, இப்படிதான் நடக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இப்போ மீட்ஸ் கோஷியால இந்த கிரெடிட் கொலாப்ஸ் தாண்டி வர முடியும், அவரோட நாலேஜ்க்கு முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உண்மையிலேயே லார்ட் ஷேடோ ஆசம் தான், ஷேடோ கார்டன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு தான் ஜான் ஸ்மித்தின் புது பேர்ல புது இடத்துல புது ஆளுங்களோட வேலை பார்த்திருக்காரு. மீட்ஸ் கோஷி கம்பெனிக்கோ ஷேடோ கார்டனுக்கோ கனெக்ஷன் இருக்கிறதே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. கோல்டு காயின்ஸ் எல்லாம் ரெட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனா டெல்டா அப்படின்னு கேட்கவும் டெல்டா அப்படின்னு ஆல்பா கூப்பிடுறா. அவ ஜன்னலுக்கு வெளியே இருந்து எட்டி பாக்குறா. பாஸ் தான் ஜக்கவை தோக்கடிக்க மிஷின்ல அனுப்புனாரு அப்படின்னு டெல்டா சொல்றா. டெல்டா ஒன்னு பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டெல்டா யோசிக்கிறா. காசை தேடி வர கட்டான ஆளுங்களை நம்ம ஹீரோ இஷ்டத்துக்கு கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் ரொம்பவே ஜாலியா இருக்கேன், ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா யோகிமே அவளுக்கு காசு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா. சோ இப்போ மொத்த காசும் எனக்கு தான். ஒரு வழியா இப்ப காசெல்லாம் எனக்கு தான், நான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்க இருக்கிற காசெல்லாம் காணாம போயிருக்கு. சார் லேடி யோகிமே கட்டான் கண்டுபிடிச்சிட்டாரு, அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. காசெல்லாம் எங்க போச்சு, எப்படி காணாம போச்சு, யார் எடுத்திருப்பா? நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இவங்க கட்டான்னு சொல்லியிருப்பாங்க. கட்டான் தான் வர நிறைய ஆளுங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சதுனால கட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். என்ன தைரியம் தான், எனக்கு முக்கியமானது அவன் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு ஹீரோ போறான். இங்க யோகிமேவோ கட்டான ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. யோகிமே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, கட்டான் அடி வாங்கி கீழே விழுந்துட்டான். இவளோட ஸ்ட்ராங்கான பவர் மட்டும் உன்கிட்ட முன்னாடியே இருந்திருந்தா அன்னைக்கு வில்லேஜ் அப்படி நடந்திருக்காரு. பவரை வச்சுக்கிட்டு இப்பவும் நீ எதுவுமே பெருசா பண்ண மாட்டேங்கிறல்ல யோகிமே அப்படின்னு கட்டான் கேட்கவும் நீ சூஸ் பண்ண பாதை தப்பான பாதைன்னு உனக்கு இன்னுமா புரியல, எனக்கு தெரிஞ்ச அந்த கட்டான் இப்போ நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. இல்ல நான் விட மாட்டேன், என் காசெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கல்ட்டில் யூஸ் பண்ற அந்த டீமன் பில்ஸ் தூக்கி அவன் போட்டுக்கிறான். ஸோ இன்ஸ்டன்டா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுறான். டக்குனு வந்து யோகிமேவை வெட்டிடுறான். அவர் வந்ததுல கட்டானோட கண்ணும் திரும்ப வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்னு இதே மாதிரி தான் வெட்டி போட்டான், அப்பவே உன்னை கொண்டு போனான் அப்படின்னு கட்டான் அட்டாக் பண்ண போனா கட்டானோட மூஞ்சிலே வந்து நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச விடுறான். அப்படின்னு சொல்லி யோகிமே பாக்குறா. நீதான் அந்த ஜான் ஸ்மித்தா, உன்னை தேடி கொள்ளணும்னு நினைச்சேன், நீ என்ன தேடி வந்துட்ட அப்படின்னு கட்டான் சொன்னா. நம்ம ஹீரோ அவனை போய் அட்டாக் பண்ணிட்டு எனக்கு ப்ரெஷியஸான ஒன்ன என் கிட்ட இருந்து எடுத்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ காசை பத்தி பேசிட்டு இருக்கான். யோகிமே உயிர் எடுக்க ட்ரை பண்ணதை சொல்றானோ கட்டான் தப்பா புரிஞ்சுக்கிறான். எனக்கு ப்ரெஷியஸான ஒன்ன நீ இப்படி பண்ணிட்ட, சொல்லு, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ பணம் எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்கறான். பட் யோகிமேவை அட்டாக் பண்ணதுக்கு சாரி சொல்றானோ அப்படின்னு சொல்லி கட்டான் தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கட்டான ஈஸியா அடிச்சு போட்டுருக்கான். சொல்லு, நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா டீமன் பில்ஸையும் ஒரே நேரத்துல போட்டு ஸ்ட்ராங்கா மாறலாம் நம்ம போட்டான். நம்ம ஹீரோ கொடுத்தான். எனக்கு ப்ரெஷியஸ் ஆனதை எப்படி நீ இப்படி பண்ணலாம் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் உன்ட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். ஜான் ஸ்மித் ஏமலை இவ்வளோ அக்கறையில இதை பண்றானான்னு யோகிமே பாக்குறா. சொல்லு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கவும் இப்பதான் அவனுக்கே புரிய வருது சின்ன வயசுல அவனை வந்து அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ தான். என் கிட்ட மட்டும் அந்த பவர் இருந்திருந்தா எனக்கு முக்கியமானதா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த ஸ்னோல இப்படி தொலைச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கட்டான் வந்து யோகிமேவை இன்னும் லவ் பண்றான். சோ யோகிமேவை பத்தி சொல்லிட்டு அவன் கீழே விழுந்துருந்தான். ஸ்னோல தொலைச்சிட்டான்னு அவன் சொன்னதுனால அந்த ஸ்னோக்குள்ள தான் கோல்டு காயினை ஒழிச்சு வச்சிருக்கான். நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். யோகிமேவோட
யோகியோட முதுகுல கட்டான் வெட்டியிருப்பான். அதை வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீலிங் பண்றான். அப்பதான் யோகிமேக்கே ஞாபகம் வருது. வயசா இருக்கும்போது யோகிமேவை கட்டான் வெட்டினா போவோம் நம்ம ஹீரோ தான் வந்து ஹீலிங் பண்ணிருப்பான். இந்த பவர் அன்னைக்கு என்ன காப்பாத்தினது நீ தானே ஷேடோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை யோகிமேக்கு பிடிச்சு போகுது. ராயல் கேபிட்டல்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. மேஜர் கார்பரேட் அலையன்ஸ் பேங்க்ல காசே இல்ல, இந்த கார்டரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஐரிஸ் சொல்லிட்டு போறா. யோகிமே திரும்ப அவளோட இடத்துக்கே வந்துருதா. ஜான் ஸ்மித் எங்கன்னு கேட்கவும் எதிரியோட பாடியை கூட ப்ராப்பரா பரியல் பண்ணணும்னு போயிருக்கான். ஷேடோ உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி யோகிமே நினைக்கிறா. பட் நம்ம ஹீரோ ஷாஃபில் எடுத்துட்டு போறதுக்கு காரணம் அது கிடையாது. காசு இல்லையே அப்படின்னு அவ வந்து பார்க்கவும் நாங்க தான் ஷேடோ கார்டன் லார்ட் ஷேடோ இது எல்லாத்தையுமே எங்களுக்காக தான் பண்ணாரு. இங்க இருந்த காசு எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்லவும் ஓ அப்படின்னா நீங்க தான் மீட்ஸ்கோஷி கம்பெனியா, உங்களுக்காக தான் ஷேடோ இது எல்லாத்தையும் பண்ணிருக்கானா அப்படின்னு யோகிமே புரிஞ்சுக்கிறா. கட்டான் எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. கல்ட் ஆஃப் டியாப்லோக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அதுல இருக்கு. இந்த மாதிரி மோசமான ஹேண்ட் ரைட்டிங் கட்டானோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு யோகிமே பாக்குறா. அவன் அந்த கல்ட் ஆஃப் டியாப்லோனா என்னதுன்னு கேட்கவும் வீக்கா இருக்கக்கூடிய ஆளுங்களை அவங்க ஈவிலா மாத்திருவாங்க. உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான ஆர்கனைசேஷன் அது. அதை எதிர்த்து தான் நாங்களும் லார்ட் ஷேடோவோ ஃபைட் பண்றோம். எங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் லார்ட் ஷேடோ இந்த மொத்த கிரெடிட் கொலாப்ஸையுமே ஏற்படுத்தியிருக்காரு. ஆல்பா எக்ஸ்பிளைன் பண்றா. மீட்ஸ்கோஷி கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் மக்கள் முன்னாடியே டிஸ்பிளேல வைக்கிறாங்க. மக்களுக்கு இவங்களோட பேப்பர் கரன்சி மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. இனி இந்த ஷேடோ கார்டன் கொண்டு சேர்ந்து ஒர்க் பண்றதுல உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி ஆல்பா கேட்கவும் நம்ம இனி ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோகிமேவும் சொல்றா. மீட்ஸ்கோஷியோட பேப்பர் கரன்சி மட்டும் இன்னும் ஒர்க்கிங்லயே தான் இருக்கு. ஸ்னோல நான் அன்னைக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு யோகிமேவா அவன் சொன்னதை நம்ம ஹீரோ காசு தான் அவன் ஸ்னோக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு டெல்டா கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அந்த ஸ்னோ எல்லாத்தையும் தோண்டிட்டு இருக்கான். பாஸ் இது முடிஞ்ச அப்புறம் நான் சொன்னது நீங்க செய்வீங்க தானே கேட்கவும் நான் சொன்ன கண்டிஷனுக்குள்ளதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் என்ன சொன்னாலும் செய்யறேன் நீங்க சொன்னீங்களே அப்படின்னு டெல்டா கேட்கறா. நான் அப்படி உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, நீ எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் சாண்டா கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சாண்டாவா அது யாருன்னு வா கேட்கறா. ரெத்த கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்க ஒரு டீமன் தான் அவரு. சின்ன பசங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் டெஸ்ட்ராய் பண்றவர். ஒவ்வொரு வருஷமும் சாண்டா கிட்ட எனக்கு சூப்பர் பவரை தர சொல்லி கேட்டேன், ஆனா அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை. என்னோட கனவுகளை டெஸ்ட்ராய் பண்ண ஒரு ஈவில் அவரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி பாஸ் எப்படியோ நான் கேட்கறத நீங்க கொடுக்கணும் சரியா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவோம். நான் தான் சொன்னேன் நான் ஒன்னும் சாண்டா கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா சாண்டா தான் எதை கேட்டாலும் தான் கொடுக்க மாட்டாருன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு டெல்டா கேட்கறா. சரியில்லை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன். வின்டர் முடிஞ்ச அப்புறம் பனியெல்லாம் வருகிறோம், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். ஆல்பா மத்தவங்க எல்லாம் என் மேல கோவமா இருப்பாங்க, பட் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன். சைக்காலஜி படி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா அவங்களே இறங்கி வந்துருவாங்க. எல்லாமே எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பனியை தோண்டிட்டு இருக்கும்போது இங்க டெல்டாக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. பாஸ் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு டெல்டா சொல்றா. ஹே சீட் இந்த ஹாலிடேக்கு நீ எங்க போக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ரூம்லயே இல்ல. சிட்ட எங்க காணோம் அப்படின்னு ஜாகா பாக்கும்போது அங்க சில டிக்கெட்ஸ் இருக்கிறத ஹியோகோ நோட்டீஸ் பண்றான். ஹாட் ஸ்பிரிங்கான விஐபி டிக்கெட் அதுவும் 6 இருக்கு. ஈவன் நோபல்மனுக்கு கூட இது அவ்வளவு ஈஸியில கிடைக்காது. இது எப்படி சிட்டு கிட்ட இருக்கு, ஒருவேளை நமக்காக தான் சர்ப்ரைஸா வச்சிருக்கானோ. வேற டிக்கெட்டை வச்சு நம்மளால பொண்ணுகளை கரெக்ட் பண்ண முடியும். மீட்ஸ்கோஷில இருக்கிற அந்த லேடிஸை இதை காமிச்சிட்டு கரெக்ட் பண்ணி டேட்டிங் போலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு எங்க கூட யார் டேட்டிங் வரீங்கன்னு கடைக்கு போகவும் கடையில இருக்க ஸ்டாஃப் பார்த்துட்டு இந்த டிக்கெட்ஸை குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் அனுப்பி வச்சிருந்தோம், உங்க கைக்கு இது எப்படி வந்தது, திருடுனீங்களா இல்ல ரோட்ல கடந்து எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் மிரட்டுறா. இந்த விஐபி டிக்கெட் ரொம்பவே ரேரானது, உங்களுக்கு எப்படி கிடைச்சது மரியாதையா சொல்லிருங்க அப்படின்னு வா கேட்கறா. நாங்க ஒண்ணு இதை திருடல, கீழே கடந்து எடுக்கல, எங்க ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு கொடுத்தா, இதுதான் எங்களுக்கு இதை கொடுத்து டேட்டிங் போக சொன்னான்னு சொல்லவும் யங் மாஸ்டர் சிட் தான் கொடுத்தாரா அப்படின்னு வா யோசிக்கவும் ஆமா எங்க கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் வாய மூடுங்க, யங் மாஸ்டர் சிட் இதை உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா நான் 7 ஷேடோஸ் கிட்ட தான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்துட்டு என்ன பண்றதுன்னு ஆல்பா கிட்ட கேட்கலான்னு போகவும் 6 டிக்கெட் இருக்கு, நீங்க எங்க கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறானுங்க. லேடி ஆல்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன், அதுவரை நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ 7 ஷேடோஸையும் கூப்பிட்டு டிஸ்கஷன் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. மீட்ஸ்கோஷியோட அந்த புது ஹாட் ஸ்பிரிங்க்கு லார்ட் ஷேடோ நம்மள இன்வைட் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா இது ஏதோ பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பாவும் மத்தவங்களும் பாக்குறாங்க. இந்த ஹாட் ஸ்பிரிங்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு கேட்கவும் ஹாட் ஸ்பிரிங் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, ஏடா நீ தான ஹாட் ஸ்பிரிங் கிரியேட் பண்ணன்னு கேட்கவும் இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. நம்ம டிராகன் டியரை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தோம், அதோட பவர் எங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி கல்ட் ஆஃப் டியாப்லோட ஆளுங்களை நம்ம ஹீரோ கொலை பண்ணும்போது அவன் சொல்லியிருப்பான். டிராகன் டியரா அப்படின்னா இந்த இடத்துல தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். வானத்துல இருந்து விழுற ஸ்னோல நம்ம ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜியை சென்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ஸ்னோ கடியில நம்ம ஹீரோ பெருசா மேஜிக் இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாத வேற அர்த்தத்துல சொல்லியிருப்பான். நம்ம கிட்ட சொல்லிட்டு அவர் அவ்வளோ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னா கண்டிப்பா முக்கியமான ஏதாச்சும் மிஷனுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சேர்த்து அந்த ஈட்டா தான் டப்பிங் கொடுத்து இந்த பிளாஷ்பேக்கை காமிச்சிட்டு இருக்கா. இவங்க தோண்டின இடத்துல ஒரு சூடான தண்ணி அந்த இடத்துல வருது, இப்படிதான் ஹாட் ஸ்பிரிங்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. சூப்பர்பா எல்லாருக்கும் சேர்த்து நீயே டப்பிங் கொடுத்துட்டேன்னு பேட்டா சொல்றா. மாஸ்டர் அப்பவே இந்த டிராகன் டியர் மேல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு, அதனாலதான் டிக்கெட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து விட்டு இப்போ நம்மள அங்க போக சொல்லியிருக்காரு. மொத்தமா 6 டிக்கெட்ஸ் இருக்கு. அந்த 2 பசங்க மாஸ்டரோட சேர்த்து அவங்க சைடு 3 பேர், அதுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க நம்ம 3 பேர் போகணும். யார் போகலான்னு டிஸ்கஷன் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த பசங்க என்கிட்ட தான் வந்து கேட்டாங்கன்னு அந்த ஸ்டாஃப் மாதிரி இருக்கிறவா சொல்லவும் ஆல்பா டக்குனு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இது 7 ஷேடோஸ்க்கான மிஷன், சோ இந்த 7 பேர்ல இருந்து 3 பேர் தான் யாராச்சும் போயாகணும் அப்படின்னு ஆல்பா சொல்லவும் அந்த இடத்த பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும்னு பேட்டா சொல்றா. ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஆளா இருக்கணும்னு கேமா சொல்றா. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டியை சொல்லி நான் தான் போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் தான் பாஸ் கூட போவேன் அப்படின்னு சொல்லி டெல்டாவும் சொல்றா. அப்படின்னா இதுக்கு மேல நம்ம வார்த்தைகளால பேசி பிரயோஜனம் இல்ல, எப்பவும் டிசைட் பண்ற மாதிரி நம்ம இதை மோதி பாத்திர வேண்டிதான். ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லி அதுல வின் பண்ற இப்போ 3 பேர் தான் இவங்க கூட போறாங்க. டெல்டா பேட்டா ஜெல்டா இவங்க 3
பேர் தான் வந்திருக்காங்க. ஆமா அவங்க ஃப்ரெண்டு சிட்டுங்க அவன் இன்னும் வரலையா அப்படின்னு அவங்க கேட்கவும் அப்படியே அவங்க டாபிக்கை சேஸ் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஃப்ரெண்ட் சிட் ஏன் இன்னும் வரல வாரன்னு சொன்னானா இல்ல நீங்களா வாராருன்னு போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும் அது வந்து அவன் வருவானு தெரியல ஐ மீன் அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. ஓ அவர் வர லேட் ஆகுமா அவ்வளவுதானே சரி வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம்னு இவங்க உள்ள போறாங்க. போய் சொன்னதுல டென்ஷன் ஆயிருப்பாங்களோன்னு யோகோ கேட்கவும் மொத்தமா 3 பொண்ணுங்க இருக்காங்க நம்ம 2 பசங்க தான். அப்போ ஒரு பொண்ணு தனியா தானே இருப்பா தான் அவங்க டென்ஷன் ஆயிருக்காங்க. அவங்க பெர்ச்சின் பாயோட இந்த புக்கை படிச்சு நம்ம பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு கத்துக்கிடலாம். இதுல இருக்கிற அட்வைசஸ் நமக்கு இந்த டேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. டேட்டிங் போறதுக்குன்னு செலக்ட் ஆனது என்னமோ 3 பேர் தான். பட் இந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கு மத்த எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்காங்க. கடைசி 2 தடவையுமே லார்ட் ஷேடோ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பேட்டா பார்த்துட்டு நான் இப்ப ரொம்ப குண்டாயிட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. தின்னு பன்னிக்குட்டி மாதிரி மாறி லார்ட் ஷேடோ கொண்டு பிடிக்காது அப்படின்னு இன்னொருத்தி கலாய்க்கிறா. லார்ட் ஷேடோ உண்மையிலேயே வருவாரா இல்ல நம்மளே இந்த மிஷனை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத செக் பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. எப்படியோ நம்ம எல்லா சிச்சுவேஷனுக்கும் தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹாட் ஸ்பிரிங் என்ஜாய் பண்ணணும்னு ஆல்பா கிளம்புறா. அதுல ஈட்டா வந்து ஒரு புது ஸ்லைமை கிரியேட் பண்ணிருக்கா. ட்ரெஸ்ஸா மாத்தக்கூடிய அந்த ஸ்லைமோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். சோ இப்போ எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. அதுலயும் டெல்டா வாலிபால் அடிக்கிறாங்க பாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான யோகா மூஞ்சிலேயே பட்டு அவன் பறந்து போய் வளரான். சேட்டா நீ டாஷ் பண்ண போய் தான் அவன் ஆடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேட்டாவும் சேட்டாவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலையேன்னு கேமா பார்க்கவும் நம்ம இப்படி ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுல. ஒருவேளை லார்ட் ஷேடோ இதுக்காக தான் நம்மள இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு எல்லாரும் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. லார்ட் ஷேடோ அப்படியா நினைச்சிருப்பாருன்னு கேட்கவும் அவர் என்ன திங்க் பண்றாருங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. பட் எதனாலும் நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல மேஜிக் எனர்ஜி இருக்கிறத வந்து ஒருத்தி சென்ஸ் பண்ணிருக்கான்னு வந்து சொல்றா. பொண்ணுங்க கூட மிக்ஸ்டு பாத் இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் கேர்ள்ஸ் என்னடானா தனியா பிரைவேட்டா போய் குளிக்க போயிட்டாங்களே. மீட்சுகோஷி ஹாட் ஸ்பிரிங்ல எல்லா விதமான வசதியும் இருக்கு. ஒருவேளை நம்மள பிடிக்காம தான் அவங்க தனியா போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோகா கேட்கவும் இந்த மாதிரி டேட்டிங் வந்துட்டு பொண்ணுங்க தனியா போனாங்கன்னாலே எந்த பொண்ணு எந்த பையனை எடுத்துக்கிறதுங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. சோ பொறுமையா வெயிட் பண்ணு அப்படின்னு ஜாகா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். செவன் ஷேடோஸ் மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எல்வன் பிரின்சஸா நான் இப்படி பொறுப்பே இல்லாம இருந்துட்டு இருக்க கூடாது ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம் மிஷன்ல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேட்டா சொல்றா. டிராகன் டியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதா லார்ட் ஷேடோ நம்மள அனுப்பி வச்சிருப்பாருன்னா டிராகன் டியர் கதையை பத்தி தெரிஞ்சுக்கணுமே சீட்டா கேட்கவும் இப்ப கதை ஓட ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல ஒரு கைண்ட் அண்ட் ஜென்டில் பிரின்சஸ் இருந்தா குட்டியா இருந்த ஒரு டிராகனை காப்பாத்தினா அவங்க 2 பேரும் ரொம்பவே பாசமா இருந்தாங்க. வார் வந்த டயத்துல அந்த பிரின்சஸை பிடிச்சு வச்சிட்டாங்க. கோவமான அந்த டிராகன் 1,00,000 பேருக்கு மேல கொண்டு அந்த பிரின்சஸை காப்பாத்தலான்னு போய் பார்த்தா கேசல்ல அந்த பிரின்சஸ் ஆல்ரெடி இறந்து போயிருந்தா. இதுக்காக நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு அந்த டிராகன் பார்க்கும்போது இறந்து போன பிரின்சஸோட கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வந்தது. அதை பார்த்து இந்த டிராகன் அழுதுச்சு. அந்த டிராகன் டியர் இங்க பட்ட உடனே அந்த மொத்த இடம் சூடான தண்ணியால நிரம்பிச்சு. பிரின்சஸ் மிராகுலஸா உயிரோட வந்தா. பட் அந்த டிராகனாபா எங்க தேடியோ கிடைக்கல. டிராகன் மேஜிக்கல் எனர்ஜியா மாறி பிரின்சஸை காப்பாத்திருக்கு அப்படின்னு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அத யோகா ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஜாகா வந்து அவனை மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கான். மேஜிக் யூஸ் பண்ணா அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்களை ஏத்தி பாக்குறோம் அப்படின்னு இவங்க மேல கண்ணு கறிக்கிற மாதிரி புகையை அடிச்சு விட்டு அவனுங்களை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இவனோட கண்ணீர் ஹாட் ஸ்பிரிங்ல பட்ட உடனே திடீர்னு ஒரு மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்பப்போ இப்படிதான் நடக்குது. திடீர்னு மேஜிக்கல் எனர்ஜி அதிகமாகுதுன்னு பார்க்கும்போது இவங்க கண்ணீர் தான் காரணமான்னு திரும்பவும் கண்ணில் புகையை அடிக்கவும் அவங்க கண்ணீர் அதுல விழவும் தான் மேஜிக்கல் எனர்ஜி அதிகமாகுது. ஒருவேளை ஒரு பிரின்சஸோட கண்ணீர் விழுந்தாதான் ஃபுல் எனர்ஜியும் வெளிப்படுமோ. செல்ஃப் ப்ரோக்ளைம்டு எல்வன் பிரின்சஸ் உன்னை நீயே பிரின்சஸ்னு சொல்லிக்கிட்டு உன்னோட கண்ணீரை கூடு அப்படின்னு பேட்டாவை பிடிச்சிருந்தாங்க. ப்ளீஸ் இதை விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவ கதறிட்டு இருக்கா. ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அவளுக்கு கண்ணீரை வர வைக்கலாமான்னு ட்ரை பண்ண போறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க உங்களை சும்மா பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர வர நீ குண்டாக்கிட்டே போற உன் மிஷன்லயோ கான்சன்ட்ரேஷன் இல்ல. லார்ட் ஷேடோ உன்னை பார்த்தா என்ன நினைப்பாருன்னு கேட்க இதுவும் நம்ம ட்ரைனிங்ல ஒண்ணுல எதிரி அந்த மாதிரி நம்ம வீக்கா பேசணும்னா அவங்க சண்டை போடுறதுக்கான தெம்பை இழந்துருவாங்கல்ல அப்படின்னு பார்க்கும்போது லார்ட் ஷேடோ என்ன பார்த்து அப்படி நினைக்க மாட்டாரு. பார்த்து இப்படி பேசுறீங்களே மனசாட்சி இருக்கானா குண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பீட்டா அலற அவளோட கண்ணீர் அந்த ஹாட் ஸ்பிரிங்ல உழவுமே ஒரு பெரிய லெவல் மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தண்ணிக்குள்ள இருந்து இப்ப அப்படியே ஒரு டிராகன் மாதிரி வரவும் கஸ்டமர்ஸ் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேமா சொல்லிட்டு இதை நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு இப்ப 7 ஷேடோஸுமே இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களோட புது ஸ்லைம்ல புது ட்ரெஸ் வருது. என்ன இது கலர் கலரா இருக்குன்னு கேட்கவும் நம்ம பிளாக் ட்ரெஸ்ஸே போட்டா நம்ம தான் ஷேடோ கரன்னு தெரிஞ்சிரும்ல. அதான் இந்த புது காஸ்டியூம்னு இப்ப எல்லாருமே போய் அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கேமா மட்டும் தடுக்கி கீழே விழுந்துருக்கா. இப்ப ஆல்பா போயிட்டாவா மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகனை வச்சுறா. ஸ்னோ மாதிரி கோல்டன் டியர்ஸ் அந்த இடத்துல விழுது. லார்ட் ஷேடோ எதிர்பார்த்தது இதுதான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்ன பார்த்து இப்படி பேசுறீங்களே நீங்க மோசம் அப்படின்னு சொல்லி பேட்டானும் அழுதுட்டு தான் இருக்கா. அந்த டிராகன் வந்து அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு போகுது. அந்த டிராகனோட சோல் இந்த இடத்துல மாட்டிட்டு இருந்திருக்கு. லார்ட் ஷேடோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இவ்வளத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்னு ஆல்பா பார்த்துட்டு வழக்கம் போல பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். எங்களோட ஓப்பனிங் ஸ்பெஷல் ஷோவான டிராகன் டியர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு அப்படியே நிறைய சேல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணி எங்களை ஹாப்பி ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி ஆல்பா நினைக்கிறா. ஹீரோ தனியா ஒரு ஜர்னியா பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ மிட்கார்டை விட்டுட்டு ஓரியானா கிங்டம்க்கு வந்திருக்கான். நம்ம மெயின் ஸ்ட்ரீட்டை பாத்தியா அது எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. கிங்கே இல்லாம பிரச்சனையா இருக்குதுனால ஓரியானா கிங்டமே இப்போ பெரிய பிரச்சனையில இருக்கு. சாப்பாடுக்கே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் லேடி பேசிட்டு இருக்கா. இதனால் வரை நான் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ல இன்னும் ஒரு எமனன்ஷியன் ஷேடோவா நான் காமிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் உண்மையிலேயே நான் ஆசைப்படுற எமனன்ஷியன் ஷேடோ என்னது? இவ்வளவு நாள் நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு வரேனா இப்படியே எல்லாம் போனா கரெக்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே போனா கிங்டம் மோசமா போகும் அப்படின்னு அந்த ரிசப்ஷன் லேடி சொல்றா. சாண்ட்விச் வாங்குற
இந்த 2 பொண்ணுங்களுமே ஷேடோ கார்டனை சேர்ந்தவங்க தான். பார்த்தா இதே இடத்துல தான் ரோஸும் தங்கி இருக்கிறா. பட் நம்ம ஹீரோ தான் இங்க இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ரோஸ் அவங்க அப்பாவை கத்தியால குத்துனப்போ ரோஸ் ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. பட் கனவுல நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவோ தூக்கத்துல இருந்தவா எந்திக்கிறா. மொத்த ஓரியானா கிங்டமுமே இப்ப கஷ்டப்பட்டு இருக்கு. கிங்டமை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஷேடோ கார்டன்லயே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ரோஸ் யோசிக்கும் போது டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சுப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரோஸோ கிளம்பி போறா. இப்போ நம்ம போற மிஷனுக்கு நம்பர் 559 தான் லீடரா இருக்காங்க. நம்பர் 559 ரொம்பவே ஸ்ட்ராங். நம்பர் 89 கூடவே சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணி டாப்க்கு போகணுங்கிறது தான் அவங்க ஆசை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போறா. நம்பர் 559 காமிக்கிறாங்க. நம்பர் 666 நான் எதுக்காக ஒன்ன இந்த மிஷன்ல ஜாயின் பண்ண சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இந்த ஒரியானா கிங்டமோட ஹீரோயினை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால தானே அப்படின்னு சொல்லி ரோஸ் கேட்கவும் அதுவுமே ஒரு காரணம் தான். பட் முக்கியமான காரணம் லார்ட் ஷேடோவே உனக்கு டைரக்டா பவரை கொடுத்தாரு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு ரோஸ் சொல்லவும் எத்தனை பேருக்கு லார்ட் ஷேடோ டைரக்டா பவரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ கேட்கவும் ரோஸ்க்கு அதை பத்தி தெரியல. உண்மையிலேயே லார்ட் ஷேடோவா உனக்கு பவரை கொடுத்தாருன்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும் ஏன் அது அவ்வளவு பெரிய விஷயமான்னு ரோஸ் கேட்கிறா. லார்ட் ஷேடோ 7 ஷேடோஸ்க்கு மட்டும்தான் டைரக்டா பவரை கொடுத்திருக்காரு. மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் 7 ஷேடோஸ் தான் பவரை கொடுத்தாங்கன்னு சொல்லவும் ஆமா பட் எக்ஸப்ட் என்னவோ ரோஸையோ தவிர நாங்க 2 பேருமே லார்ட் ஷேடோ கிட்ட இருந்து டைரக்டா பவரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 559 சொல்றா. லார்ட் ஷேடோ கிட்ட இருந்து டைரக்டா பவரை வாங்கியிருக்குன்னா நீ அதுக்கு வர்த்தியானவா தானா அப்படின்னு 559 வந்து ரோஸை பார்த்து கேட்கறா. அதுக்குள்ளேயே எங்க கல்ட்டோட ஆளுங்க வந்திருந்தாங்க. மெமோரியல் ரூயின்ஸ்ல இவனுங்க என்ன பண்றானுங்க? கல்ட்டோட ஃபர்ஸ்ட் சைல்டான கோயிடோ தானே அது. ஃபர்ஸ்ட் சைல்ட கல்ட் அனுப்பி வச்சிருக்காங்கன்னா இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான மிஷனான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையில இருக்கிற அந்த கார்டு அதான் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்தது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஸ் பாக்குறா. அந்த கார்டு அந்த ரோயின்குள்ள இன்செர்ட் பண்ணவும் ஏதோ மேஜிக் ஆக்டிவேட் ஆகுது. சாங்சுவரியில நடந்த மாதிரியே இருக்கேன்னு ரோஸ் பார்க்கும்போது ரோஸோட அம்மாவை அவங்க கூட்டிட்டு வராங்க. அம்மா நீங்களா அப்படின்னு ரோஸ் பாக்குறா. இதுல உங்க பிளட் வாங்கின்னு சொல்லவும் ரோஸோட அம்மாவும் பிளட் வச்சோட நினைச்சது கரெக்ட் தான். ராயல் பிளட் தான் இதை ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் அதுக்குள்ள இருக்கிற ரிங் எடுக்கிறான். அவங்க அந்த கீயை எடுக்க தான் வந்திருக்காங்க. நம்ம அந்த கீயை வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த ரிங் எதுக்கான கீ அப்படின்னு கேட்கவும் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட வேணாம் முதல்ல போய் அந்த ரிங் எடுப்போம்னு சொல்லவும் ஆனா எங்க அம்மா இருக்காங்களே ரோஸ் கேட்கிறா. 559 வந்து டைரக்டா ரோஸோட அம்மாவை வெட்டலாம் அப்படின்னு போகும். எதுக்காக எங்க அம்மாவை டார்கெட் பண்றேன்னு ரோஸ் போய் தடுக்கிறா. நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி 559 சொல்றா. நல்லது உங்களுக்குள்ள சண்டை போட்டது மட்டும் இல்லாம பிரின்சஸ் ரோஸையோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கல்ட்டோட ஆளுங்க அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. ரோஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு சாக விருப்பம் இல்ல நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ரோஸ் அம்மா சொல்றது பார்த்து 559 கடுப்பாங்க. ரோஸ் மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறா. நம்பர் 666 ஷேடோ கார்டனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு போய் அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கல்ட்டை பத்தி பார்க்க போனா அவங்க ஃபைட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரோயின்ஸ்ல இருந்து அவங்க அந்த கீயை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேமாக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வருது. நம்பர் 559 நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அண்ட் நம்பர் 666ஓட அம்மாவை வச்சுக்கிட்டே அவங்கள வெட்ட போனா இவ தடுக்க தானே செய்வான்னு கேட்க நம்பர் 666 துரோகின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர்லான அந்த ஸ்டாஃப் கேட்கறா. மேபி இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம். நம்ம கான்ஸ்டன்டா அவங்க ஒர்க்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கோம். பிரின்சஸ் ரோஸ் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அவளோட ஃபியன்சிவான பர்வ் ஹாஷ்காட் வந்துட்டு கிங்டம்ல இன்னும் 3 நாள்ல இவங்களுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான். போஷன் ஃபெஸ்டிவலோட ஃபைட்டுக்கு அப்புறமா பர்வ் ஹாஷ்காட் வெளியவே தலை காட்டல. இப்ப பிரின்சஸ் ரோஸோ கல்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கவும் எல்லாமே லார்ட் ஷேடோவோட பிளான் படி தான் நடக்கும். ரோஸ் அந்த மிஷனுக்கு போனா இப்படிதான் நடக்குங்கிறதும் லார்ட் ஷேடோவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது எல்லாத்தையும் அவர் எப்படி முடிக்க போறாருன்னு தான் தெரியல. அவரோட விஸ்டம் பத்தி அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேமா நினைக்கிறா. இந்த ஓரியானா கிங்டம்ல கிங் இல்லாததுனால பிரச்சனையா இருக்கு. அடுத்து நான் யார கிங்கா போடலாம் நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது பிரின்சஸ் ரோஸ் திரும்ப கண்ட்ரிக்கு வந்துட்டாங்கிறது நியூஸ் பேப்பர்ல இருக்கு. பேசாம நான் இன்வால்வ் ஆகி ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ சத்தமா கேட்கவும் இல்ல என் வேலையை நானே பாத்துக்கிறேன் ரிசப்ஷன் லேடி சொல்றா. பட் நம்ம ஹீரோ கிங்டம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். பேசாம அந்த ஓரியானாக்கு ரோஸா அடுத்த கிங்கா மாத்திரலாமா? அவங்க அப்பாவா எதுக்காக கொலை பண்ணான்னு தெரியல. பட் அவளோட ஃபியான்சேவையும் அப்பாவையோ குத்திருக்கா. அன்னைக்கு அவ என்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன பண்ணாலும் என் கூட இருப்பியா சிட்டுன்னு அவ கேட்டிருப்பா. சோ அடுத்த கிங் ஆகிறது தான் அவளோட ஆசை. நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ ஈவலா இருக்கும்போது அவளை தடுக்க மெயின் கேரக்டர்ஸ் வரும்போது நான் போய் அவளை தடுத்தோம்னா எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க. எஸ் இந்த பிளான் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது 3 ரவுடிஸ் கடைக்குள்ள வந்து காசெல்லாம் ஆடுன்னு சொல்லுவான். அன்னைக்கு தானே வந்து எடுத்துட்டு போனீங்க திரும்பவுமான அந்த ரிசப்ஷன் லேடி கேட்கவும் அதான் அந்த காசு இருக்கேன்னு அவங்க எடுக்கிறாங்க. என் பேக்ரவுண்ட் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தவும் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு காசு எடுத்துட்டு அவனுக்கு போயிருந்தாங்க. சிட் உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கவும் நல்ல உங்களை காப்பாத்திட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் ப்ராஸ்டிடியூட்டா இருந்தப்போ இதை விட நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். பட் ஒரு நாள் அவர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்புறம் தான் என் லைஃபே மாறுச்சு. இப்போ நீ என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு காசு வேண்டாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என்ன காப்பாத்திருக்க நான் உன்கிட்ட இருந்து எப்படி காசை வாங்குறது சரி ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. கடைக்குள்ள வரும்போதே சும்மா பிளாஷியா என்ட்ரன்ஸ் கொடுத்து மாஸ்க் காட்டிட்டு கிளம்பிருக்கானுங்க. நானும் இதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 3 நாளா நம்ம ஹீரோ ஓரியானால தான் சுத்திட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி கைதிங்களெல்லாம் நம்ம ஹீரோ தப்பிக்க வச்சிருக்கான். அடுத்து ஒரு வாலண்டியர் ஆர்மியில ஜாயின் பண்ணி தோக்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா ஈஸியா தோத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் போரிங்கா தான் இருந்தது. அடுத்து ஒரு லெஜண்ட் ஸ்டோரியை உண்மையாக்குறதுக்கு சில மக்களை நான் காப்பாத்தினேன். பட் என் பேரை வேற 3 பேரை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் போரிங்கா போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கடைக்கு வந்து திருடனுங்க இந்த இடத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மலைக்கு அந்த பக்கமா ஒரு ட்ரெஷர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது போற வழியில அப்படியே நம்ம சில பொண்ணுங்களையும் கடத்திட்டு போவோம். அன்னைக்கு அந்த ரிசப்ஷன்ல ஒரு லேடியை பார்த்தோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு இருக்கான்.
யாரா நீ இங்க எப்படி வந்தான்னு கேட்கவும் பவர் இருக்கிறவன் தனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிடுவான், அதுதானே நியாயம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கொண்டுட்டு இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு வரான். சிட்டு கிட்ட ஒழுங்கா காசை வாங்கிருக்கலாம், அடுத்து ஜாமா வாங்க கூட காசு இல்ல, அடுத்து என் பாடியை தான் விற்கணுமா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது வாசல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அவளும் போய் செக் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்கு. வாட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் இவா கிட்டே வந்துருச்சு. அப்ப அவ திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு மறைஞ்சிருந்தான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்ன பிரச்சனையில இருந்து அவர் தான் காப்பாத்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி அந்த லேடி நினைக்கிறா. ரோசாவா பாட்டுக்கு ஒரு பக்கம் கிங்டம்க்கு போயிட்டா. பட் 3 days and 3 nights வந்து 559 இந்த கல்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஒரு கையை வந்து அந்த கல்ட்டோட ஆள் வெட்டியிருந்தான். ஆளுங்க எல்லாரையும் நீ கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்துல மேஜிக் கரைஞ்சு போய் இந்த வீக் ஆயிட்ட பாத்தியா, கல்ட் கிட்ட மோதுனா இதுதான் கதி அப்படின்னு நம்ம கத்திய நீட்டும் போது ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா அவ ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷேடோ எனக்கு பார்த்த வண்டிங்களா நம்ம பாக்குறா. இவளோட கை எப்படி திரும்ப வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்ட்டால் ஷாக் ஆகுறா. ஷேடோ எனக்கு அவரோட பவரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அசால்ட் அவனை வெட்டி கொள்றா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அடிப்பட்ட மத்த 2 ஆளுங்களையும் ஹீல் பண்றான். ஷேடோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோ கொண்டு அந்த திருடனுங்க அந்த மலையில ட்ரெஷர் இருக்குன்னு பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இங்க இருந்த ட்ரெஷர் ஐ மீன் ரோயின்ஸ் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் முக்கியமான விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணும் மைலாட், அவங்க வந்து அந்த கீயை எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ட் ரோஸ் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவங்க அம்மாவை தான் அவ காப்பாத்த ட்ரை பண்ணா, அதுக்கு பதிலாக துரோகம் கிடையாது, நீ ஓவரா பேசுறப்பா 559 அப்படின்னு சொல்லவோ 559 ஒருவேளை எம்ப்ளாயி ஐடி நம்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க என்ன கீயை எடுத்து போயிட்டாங்க, ஒருவேளை மீட்சுகோஷி கம்பெனி கதவோட சாவியா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது பிரின்சஸ் ரோஸ்கோ பார் பாஸ்கட்கோ கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை நம்ம ஹீரோ பாக்குறான். ரோஸ் இப்படி துரோகம் பண்ணிட்டியே, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். லார்ட் ஷேடோ அவளுக்கு சரியான படிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி 559 ஹாப்பி ஆகுறா. நேரா நம்ம ஹீரோ இப்போ ரோஸ் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறா. ரோஸ் உங்க அப்பாவை நீ கொன்னதே கிங்டம் உனக்கு வேணுங்கிறதுக்காக தானே, இப்போ இதுக்காக அந்த கனவை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி உனக்கு லட்சியத்தை நீ எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் நம்மளோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸா அப்படின்னு ஒருத்தி வந்து கேட்கவும் இல்ல இன்னொரு பேட்ச் இருக்கு அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு வந்தவா சொல்றா. பிரின்சஸ் ரோஸ் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஏதாவது துரோகம் பெரிய வார்த்தைலாம் சொல்ல முடியாது, உங்க அம்மாவா ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காதானே அப்படின்னு கேட்கவும் இருந்தாலும் அவ என்னோட பேட்சை சேர்ந்தவா, அவ பண்ண தப்ப நான் தான் சரி கட்டணும். பட் நம்ம இதுக்கு மேல பெருசா அதையும் பண்ண தேவை இருக்காது, ஏன்னா லார்ட் ஷேடோவை டைரக்டா அந்த களத்துல இறங்கி இருக்காரு, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. ரோஸ் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தா அவளுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் லார்ட் ஷேடோ கொடுப்பாரு அப்படின்னு மத்த 2 பொண்ணுங்க சொல்லவும் இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. ராத்திரியில தான் நான் ஷேடோவா போயாகணும், பகல் அப்படி போனா நல்லா இருக்காது, பசமா டெலிபோர்ட் ஆகி உள்ள போயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்சலான் அந்த இடத்துக்கு வர. லார்ட் ஷேடோ உள்ள போறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவைன்னு தெரியும், நீங்க கொடுத்த விஸ்டமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதானே, அதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் சேர்த்து எப்சலான் கேசல்குள்ள கூட்டிட்டு போறா. ஓரியனால ஆர்ட் அண்ட் மியூசிக்கு தனி வேல்யூ இருக்கு. எப்சலான் ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிறதுனால எப்ப வேணா கேசல்குள்ள வந்துட்டு போகலாம். நம்ம ஹீரோவை டச் பண்ணி அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். 99% ஸ்லைம் கண்டென்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டார்கெட் மேல எப்போ நமக்கு கண்ணு இருக்கு, நம்ம ஸ்பைஸ் யாரையும் இப்ப வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு எப்சலான் பேசிட்டு இருக்கும்போது மிஸ் ஷரோன் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்னு பர்வ வந்து நிக்கிறான். இல்ல உங்க ஃபியான்சேவும் வந்து பாப்பீங்கன்னா சந்தோஷம் தானே வா சொல்லவும். சாரி என் ஃபியான்சேக்கு மூடு சரியில்லை, ஒரு ஹஸ்பண்டா நான் தானே அவளை புரிஞ்சுக்கிடணும், சோ அவ இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரமாட்டா அப்படின்னு பர்வாஷ்கட் சொல்றான். பரவாயில்ல ஒரு வில்லன் ரோலா இவன் பக்காவா பிளே பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது அவன் அவங்க கூட இருக்கானே இவன் யாருன்னு கேட்கவும் இது என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் தான், இவனுக்கும் எனக்கும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்சலான் சொல்றேன். என்ட்ரி பாஸ் இல்லாம இவன் உள்ள வந்துட்டானான்னு கேட்கவும் ஆமா என் கூட வந்தான்ல அதான் உள்ள விட்டாங்கன்னு எப்சலான் சொல்லவும் மத்தவங்கள அவ்வளவு ஈஸியில இப்படி உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஷ்கட் யோசிக்கவும் அப்ப நான் வேணா இவனை வழி அனுப்பிடுவான்னு எப்சலான் கேட்கறா. அதுக்கு அவசியமே இல்ல, ஸ்டூடெண்ட் மியூசிக்கை பிளே பண்ணி காமிக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இவன் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், நான் உண்மையிலேயே ஸ்டூடெண்டா இருந்தா மியூசிக் எனக்கு பிளே பண்ண தெரியும், நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், நானும் இப்போ ஒரு மியூசிக் வாசிக்கிற பேக்ரவுண்ட் பிளேயரா மாறுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஷெரோன் தான் வேர்ல்ட்லயே ஒரு பெஸ்ட் பியானிஸ்ட், அவங்க கிட்ட இவன் ஸ்டூடெண்டா இருக்கான்னா இவனும் பெரிய ப்ராடஜியா இருப்பான் அப்படின்னு மத்தவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பீஸ வாசிக்கிறத கேட்டு அப்படியே எல்லாரும் மெய் மறந்து நிக்கிறாங்க. இவன் பர்வாஷ் காட்டே நம்ம ஹீரோவை பாராட்டுறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லைமா வச்சு எல்லாரும் கையில காலில் இருக்கிறத உருவிட்டு இருக்கான். லார்ட் ஷேடோவே டைரக்டா மூன்லைட் ஜெனரேட்டரை வாசிச்சிருக்காரு, நான் உண்மையிலேயே அதை கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எப்சலான் பாக்குறா. அது உண்மையிலேயே வேற லெவலும் பேர் என்ன அப்படின்னு ஆஷ்கட் கேட்கவும் அவன் இப்போதைக்கு ட்ரைனிங்ல தான் இருக்கான், அவங்களுக்கு அப்புறமா ப்ராப்பரா அவனை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு எப்சலான் சொல்றா. ஆஷ்கட் பாக்கெட்ல அந்த ரிங் இருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கே தெரியாம அந்த ரிங்க நம்ம ஹீரோ அடிச்சிருந்தான். நான் அப்படியே அந்த பேலஸ் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல ஐடியா, நான் அவங்க கூட வரட்டுமான எப்சலான் கேட்கவும் நான் அவங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு அந்த மைடு வந்து நிக்கிறா, இல்ல நான் தனியா போய்க்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் தான் பிரின்சஸ் ரோஸோட பர்சனல் மைடு, எனக்கு இந்த பேலஸை பத்தி ஃபுல்லா தெரியும்னு சொல்லவும் அவளையோ எப்சலானையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்லைம் கண்டென்ட் 0 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எப்சலான் கடுப்பா பிரின்சஸ் ரோஸோட மைடுங்கிறதுனால சரி நீ வாக்கோடவே நம்ம ஹீரோ போறான். நீங்க உண்மையிலேயே பியானோ வேற லெவல்ல வாசிக்கிறீங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அந்த மைடு சொல்லவும் ஏன்னா ஜப்பான் லெவலுக்கு இந்த வேர்ல்டுல மியூசிக் டெவலப் ஆகலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பெரிய பெரிய நோபல்மேன் ஃபேமிலியில கண்டிப்பா அவங்களை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்க மட்டும் அவங்க ஃபேமிலியில ஜாயின் பண்ணி அவங்களுக்காக மியூசிக் பிளே பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 10 மில்லியன் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க எங்க ஃபேமிலியோ ஜாயின் பண்ணலாம், நான் வேணா எங்க அப்பா கிட்ட பேசுறேன் உங்களுக்கு 70 மில்லியன் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு அந்த மைடு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கிறத பார்த்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கடுப்பாகிறான். சோ என்ன சொல்றீங்க நீங்க இங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. பிரின்சஸ் ரோஸோட ரூம் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே நான் தான் அவங்களுக்கு மைண்டா இருக்கிறேன், அப்பெல்லாம் எனக்கு அவங்கள ரொம்பவோ பிடிக்கும், பொண்ணு மாதிரி இருக்காம ஒரு பசங்க மாதிரி சண்டை போடணும்னு அவங்க துடிப்பாங்க, அப்படி இருந்துமே அவங்க ஒரு கைண்டான பர்சன் தான் நான் நினைச்சேன்,
பட் தன்னை பெத்த அப்பாவே அவங்க கொன்னுட்டாங்க. அவங்களால இப்ப இந்த கிங்டமே எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இப்பமா அவங்கள பத்தியே நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பத்தி சொல்றேன் நீ அப்படின்னு அந்த மைடு கேக்குறா. நானே வரோமா கண்டுபிடிச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ போகவும். சரி நான் வேணா க்ளோ கொடுக்குறேன். அது வெஸ்டர்ன் சைடு டாப் டவர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ நைஸா வந்துருந்தான். ரோஸ் மாதிரியே நடந்துக்கிறா. ரோஸ் மைடு தான் நம்ம ஹீரோ போகும்போது அந்த பொண்ணு கிட்ட ஏன்டா க்ளோஸா இருக்கிற? நீ வேணா ஒரு திறமையான மியூசிஷியனா இருக்கலாம். ஆனா நான் ஒரு செக்யூரிட்டி. நான் அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு சேஃப் கார்டா இருந்தா மட்டும்தான் உன்னால எங்க ஜாலியா மியூசிக்கா ப்ளே பண்ண முடியும். அப்ப செக்யூரிட்டி பெருசா மியூசிஷியன் பெருசா? நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணலன்னா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது. இப்போ உனக்கு தெரிஞ்சதுல எனக்கும் என் ஸ்வீட் மேகிக்கும் நடுவுல வராத. நானும் அவ்வளோ டெய்லி இந்த கார்டன்ல வந்து பாத்துக்கிடுவோம். அங்க வெயிட் பண்ற அந்த ஒரு மொமெண்ட் அதுல அவ என்ன பார்த்ததும் வைக்கப்பட்டு ஓடிடுவா. எங்களை மாதிரி லவர்ஸ்க்கு நடுவுல நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லவும் பார்த்து கண்டிப்பா அவ பயந்து ஓடிருப்பா. அவ எக்ஸ்பிரஷன் பார்த்துமா கூட இவனுக்கு புரியல. அதுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு மூளையும் இல்ல போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா ஷேடோ கார்டன் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஷேடோ கார்டன் கல்ட் ஆஃப் டியாப்லோக்கும் என்னோட கிங்டம்ல தான் ஃபைட் நடக்கும். என் கிங்டமை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ரோஸ் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ செவராரி வரது பார்த்துட்டு சிட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிக்கிறான். உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ண ஸ்வீட் ரோஸ். நம்ம ஹீரோ சொல்றான் எப்படி இங்க வந்தான்னு கேட்கவும் பியானிஸ்டோட ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியான்னு கேட்கிறா. நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறியா? அப்ப அன்னைக்கு என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது அவ்வளவுதான் சிட் நீ என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தா அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட கோல்ஸ்க்காகவும் லட்சியத்துக்காகவும் நீ என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருந்த. கிட்டத்தட்ட நானும் ஒண்ணு மாதிரி தான். என்னோட கோல்க்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட எமினன்ஸ் ஹீரோ ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கான். ரோஸ் லவ் பண்றான். அவளுக்காக உயிரை கொடுப்பான் அப்படின்னு ரோஸ் தப்பா புரிஞ்சுக்கிறா. மத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலனாலும் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் நம்மளோட கோல்ஸ் மத்தவங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமாவும் முட்டாள்தனமாவும் தெரியலாம். மத்தவங்க சொல்றதுக்காக நம்ம கோல்ஸ் நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. பட் இப்போ என்னடா நீ உன்னோட கோலை இழக்கிறதுக்கு தயாராயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் இப்படி விட்டு கொடுக்கறதுக்காகவா உன் ஃபியான்சேவை அட்டாக் பண்ணி உங்க அப்பாவை அன்னைக்கு நீ கொலை பண்ண? உன் கோல்ஸ்க்காக என்ன வேணா பண்ண தயாரா இருந்தீங்க. அதே ஃபியான்சேவையே கட்டுவா நிக்கிற நம்ம ஹீரோ கேட்கவும் இங்க பாரு சிட் நான் சொன்னா உனக்கு புரியாது. சிச்சுவேஷன் மாறிடுச்சு. நான் அவனை தான் கட்டிக்க போறேன். நீ என்ன மறந்துரு அப்படின்னு சொல்ற. உன்னை பாக்குறதுக்கு யாரோ இங்க வந்திருந்தாங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு பர்வாஷ்கட் வந்து கேட்கறான். யாரும்லாம் இங்க வரல அப்படின்னு ரோஸ் சமாளிக்கிறா. ரோசத்தோட பக்கமா அவன் கையை தட்டி விட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லவும் ரோஸோட சங்க பிடிச்சிட்டு என்னடி ஓவரா பண்ற? என்கிட்ட என்ன கண்ட்ரோல்ல இருக்குன்னு மறந்துட்டியா? நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணல. உன் அம்மா கதை அவ்வளவுதான் அப்படின்னு ஆஷ்கட் சொல்லவும் எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாக்காக தான் இவ கோலை விட்டு கொடுக்குறாளா அப்படின்னு நம்ம ஹீரோவா புரிஞ்சுக்கிறான். ஆமா இது என்னது ஒருவேளை இதுதான் வெட்டிங் ரிங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அதுதான் ஏதோ ஒரு பெரிய கீ அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. 559 அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் அவ பண்ணிருக்காளே தவிர்த்து அவள ஒரு துரோகின்னு சொல்லிட முடியாது. நீ சூப்பராவே தான் பெர்ஃபார்ம் பண்ற. பட் உன் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினா ஷவன் ஷேடோஸோட கமெண்ட்டுக்கு கீழே நான் உன்னை டைரக்டா கொண்டு வரலான்னு இருக்கேன். ரோஸோட அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ரோஸ் கிட்ட அவங்க அம்மாவை பத்தி நம்ம சொல்ல வேணாம்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு நம்ம அவ கிட்ட எந்த பொய்யமும் சொல்லல. நம்ம தெரிய வந்தா அவ தாங்கிப்பாளான்னு தான் தெரியல. லார்ட் ஷேடோ அவளை அப்பதான் கான்டாக்ட் பண்ணிருக்காரு. லார்ட் ஷேடோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அவர் இன்னும் வெயிட் பண்றாரு. அவர் மைண்ட்ல இருக்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எப்படியாச்சும் இந்த பிளாக் ரோஸை தடுக்கணும். அதுக்கு அந்த கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லவும் அது அவ்வளோ டேஞ்சரஸான 559 கேட்கவும் ஓரியானா கிங்டம் அழிக்க ஒரு தடவை ஒரு பெரிய படையே வந்துச்சு. அந்த கீயை யூஸ் பண்ணி அவங்க பிளாக் ரோஸை ரிலீஸ் பண்ணதுல 1,00,000 ட்ரூப்ஸையும் 1 சிங்கிள் செகண்ட்ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இது ஒரு உண்மையான சம்பவம். சோ அந்த லெவலுக்கு இது டேஞ்சரஸ் ஆனது. எப்சலான் சொல்லவும் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஹீரோக்கு சாக்லேட் மில்க் ஷேக் எப்சலான் கொடுக்குறா. இப்பதான்ப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹேமா ஏட்டா ஏதோ ஒரு புது மசாஜ் மிஷின் செய்யறேன்னு சொன்னாலே நம்ம ஹீரோ கேட்கும்போது மை லார்ட் நீங்க நல்லா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு எப்சலான் மசாஜ் பண்ணி விடுறா. நான் ரோஸை மீட் பண்ண எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் டேலே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்னு எப்சலான் கேட்கறா. ஆமா அது ரொம்பவே ஈஸி தான் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் சார் மார்க்ரெட் எல்லா பிளான் படி தான் போகுது அப்படின்னு ஆஷ்கட் சொல்லவும் பிளாக் ரோஸ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் கல்ட்டோட அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். கவலையே படாதீங்க என்ன ஒரு நாள் தான். இந்த கீ என்னோட கையில தான் இருக்கு. இதோட பவரும் கூடிய சீக்கிரம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு ஆஷ்கட் வந்து அந்த மோடரேட் கிட்ட சொல்றான். ஷேடோ கார்டன் இந்த பவருக்கு முன்னாடி உங்களால என்ன பண்ண முடியும் காட்டுக்க அப்படின்னு பவர் சொல்லவும் ஹே பவர் வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தி வந்து கூப்பிடுறா. லேடிஸ்க்கு பொறுமையே இல்ல அப்படின்னு அவனும் பின்னாடியே போறான். கல்ட் ஆஃப் டியாப்லோட ஒரு சீக்ரெட் பேஸ் தான் காமிக்கிறாங்க. கல்ட் ஆளுங்க கூட ஃபைட் பண்ணி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி புள்ளியா அப்படின்னு சொல்லி ஷேடோ கார்டன்ல ஒருத்தி பாத்துட்டு இருக்கா. இவங்க ஏதோ ஒரு டிவைஸ் தேடி வந்திருக்காங்க. பட் சிஸ்டம்ல அது ஆல்ரெடி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போடப்பட்டிருக்கு. இன்னொருத்த அவளை அட்டாக் பண்ணுவோம். அவனை ஈஸியா கொண்டிருக்கா. அந்த டிவைஸை பத்தி நமக்கு டீட்டெயிலா காமிக்கல. எப்சலான் வந்து இப்ப எல்லாருக்கும் மியூசிக்கை ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பாவே கொண்டுட்டா அவங்க அம்மாவை வச்சு அவன் மறக்கனா எதுக்கு அவ பயந்துட்டு இருக்கான்னு தெரியல. ரோஸ் அடுத்துக்கு இங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்ற நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஒரு செக்யூரிட்டி கார்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் தெரியுமா. பட் கவலைப்படாத இப்ப அவன் போயிட்டான். இந்த இடம் எனக்கு சேஃப்டியே இல்ல. அதான் நான் அவன் கூட இருக்கட்டுமா அப்படின்னு மார்க்ரெட்டுங்கிற அந்த மைடு வந்து கேட்கறா. நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனால கையை வெளியே எடுக்க முடியல. ஷியானோட டேலண்ட்ஸ் எல்லாம் திருடிக்கிட்ட பாக்குறாங்க. பேசாம என் ஃபேமிலியில வந்து வேலைக்கு சேர்ந்துருன்னு சொல்லவும் யார் டேலண்ட் திருட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஷியானா இருக்கிற எப்சலான் வந்து கேட்கறா. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த மைடு சமாளிக்கிறா. அவளுக்கு நடுவுல பொம்மையை ட்ரெஸ்
போட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் இல்லாம போய் பியானோவை ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எந்த வேர்ல்டுக்கு போனாலும் பொண்ணுங்க எப்பவும் மாறுறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவன் இந்த கண்ட்ரில வார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தாலுமே ஹார்ட்டுக்கு ரொம்ப அதிக மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா பிளாக் ரோஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி லெஜெண்டரி விஷயத்தை பத்தி எப்சலான் பேசிட்டு இருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி பிளாக் ரோஸ் ஃபேக்கா சொல்லிக்கிட்டு ஒரு டீம் வந்திருப்பாங்க. ஹீரோவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த டீமை பத்தி சொல்றாலோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் ரோஸ் அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஹீரோ சொல்லுவோம், மைலாட் நீங்க அதை பார்க்கணுமா? பட் அந்த பிளாக் ரோஸ் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆச்சு. பட் எப்படிதான் இருந்தாலும் நீங்க அதை சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எப்சலான் சொல்றா. எப்சலான் ஆக்டிங்கே வேற லெவல். நான் ஒரு சாதாரண பிளாக் கலர் ரோஸ்னு ஒரு பூவை பார்க்கணும்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம பில்டப் கொடுக்குறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம இதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம ஹீரோ போய் பார்த்தா பிரின்சஸ் ரோஸோட அம்மாவும் பர் வாஷ்காட்ட ஒண்ணு மண்ணுமா இருக்கிறாங்க. இப்போ நீ என்னதானே லவ் பண்ற? அவங்க அப்பாவை கொண்டு அந்த ரோஸ் தான் நமக்கு இடைஞ்சலா இருக்கா, பசமா அவளை கொண்டுருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. இந்த ஃபேமிலி மேட்டர் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பட் ரோஸ்க்கு நான் உண்மை என்னங்கிறத தெரியப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மெய்டு வந்து கோபமா காஃபியா வச்சுட்டு போறா. மார்கரெட்னு ரோஸ் கூப்பிடுவோம். என்ன அப்படின்னு கேட்கவும் இல்ல ஒன்னும் இல்லன்னு ரோஸ் சொல்லவும் அப்ப சரின்னு அந்த மெய்டு அங்க இருந்து கிளம்புறாலுமே கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறா. அவ என்ன பார்த்து நீ ஸ்மைல் பண்ண மாட்டாள் அப்படின்னு ரோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு காத்து அடிக்குது. பட் ஜன்னல்லாம் மூடி தானே இருக்கு அப்படின்னு ரோஸ் போய் பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். லார்ட் ஷேடோ நீங்களா? நான் ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு என்ன கொள்ள தான் வந்திருக்கீங்களா? அதுதான் உங்க முடிவுன்னு நான் அதை ஏத்துக்கிட்ட தயார் தான் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் உண்மையை உனக்கு காமிக்கிறேன் என் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். பார்வாஷ் காட்டோ ரோஸோட அம்மாவும் 18+ பண்றாங்க. ரோஸோட அப்பாக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ஸை கொடுத்து அவனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். பட் அந்த ரோஸ் தான் அவனை கொண்டு நம்மளுக்கு இடைஞ்சலா இருந்துட்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கிங்டம் உன் கண்ட்ரோலுக்கு வந்துடும், அப்புறம் அவளை கொன்றுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றதை கேட்டு ரோஸ் அப்படியே வாமிட்டு எடுக்கிறா. இல்ல இது உண்மை இல்ல அப்படின்னு வாமிட்டு எடுத்துட்டு இருக்கா. உண்மை என்னன்னு பார்த்துட்டு அதை ஏத்துக்கிட ஏன் நீ மறுக்கிற? உன்னோட உண்மையான கோலை நோக்கி நீ போராடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ரோஸ் மயங்கி விழுந்துருதா. இதை ஏத்துக்கிட இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். ரோஸ் அவர் ரூம்ல இருந்து கண்முழிச்சு பாக்குறா. அவங்க அம்மாவை காப்பாத்தணும் தான் இவன் அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்திருப்பா. பட் அவங்க அம்மாவே துரோகம் பண்ணது தெரிஞ்சு ரொம்பவோ கஷ்டப்படுறா. அவங்க அப்பாவை கொண்டுட்டா. மொத்த கிங்டமும் இவ்வளவு ஒரு எதிரியா பாக்குது. அவங்க அம்மாவை எப்படி பண்ணிட்டாங்க? எனக்குன்னு யாருமே இல்ல, அவன் ஒருத்தன் தான், சிட் மட்டும் தான் இருக்கிறான். சிட் ஒண்ணு நான் திரும்ப பார்க்கணும்னு ரோஸ் அழுதுட்டு இருக்கும்போது இப்போ மூன்லைட் சனாடா பிளே ஆகுது. ரோஸோ கதவை திறந்து போய் பார்த்தா நம்ம ஹீரோ சிட்காகனோவா உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்கான். சிட் எனக்கு நீ திரும்ப வந்துட்டியா? பேசாம நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், கண்காணாத இடத்துக்கு போய் வாழலாம். நீ மட்டும்தான் எப்பவுமே என் கூட இருக்க, நானும் உன் கூட எப்பவும் இருப்பேன்னு வா சொல்லவும். மூன்லைட் சனாடா இந்த மியூசிக் எனக்கு ரொம்பவோ பிடிக்கும். ஏன் தெரியுமா? பகல்ல சூரியன் இருக்கும்போது நமக்கு எல்லா விஷயங்களுமே கிளியரா தெரியும். அதனால நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. நான் என்னோட வேர்ல்டை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு தேவை இல்லாதது. எனக்கு தேவையான விஷயங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சூரிய ஒளியை விட இந்த மூன்லைட்டையே எனக்கு பிடிக்கும் தெரியுமா? இதுல இருந்து கம்மியான ஒளி வர்றதுனால நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருட்டுக்குள்ள மறைஞ்சிரும். நமக்கு தேவையான விஷயத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதோ இந்த இருட்டுல மோன் மட்டும் எப்படி தனியா தெரியுதோ அந்த மாதிரி உனக்கு எது தேவையோ உன்னோட கோல்ல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தான். அப்ப அந்த இடத்துல கீ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரிங்கையும் நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிருந்தான். இந்த கீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி ரோஸ் பாக்குறா. சிட் உன் லவ்வோட அடையாளமா நீ இதை கொடுத்துட்டு போயிருக்க, நான் இதை கரெக்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரோஸ் நினைக்கிறேன். ரிங்க நான் எங்கேயோ தொலைச்சிட்டு நான் பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். சரி போனா போத நம்ம ஹீரோ அசால்ட்டா போறான். லார்ட் ஷேடோ நான் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி எப்சலான் சொல்றா. இவளோட ஸ்லைம் கண்டென்ட் பாக்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கு. ஈவன் என்னோட கண்களால கூட அவ்வளவு ஈஸியில கண்டுபிடிக்க முடியலையே நம்ம ஹீரோ பாக்குறான். லார்ட் ரோஸ் விஷயத்துல என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்கவும் நான் அவளுக்கு கீ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனது கீயை நீங்க தான் அவ கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அதனாலதான் நாங்க எங்க தேடியும் கீயை எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு எப்சலான் நினைக்கிறேன். அவ கிட்ட பேசி மனசை மாத்த ட்ரை பண்ணதை நம்ம ஹீரோ கீ கொடுத்தது அப்படின்னு மென்ஷன் பண்றான். இதுக்கப்புறம் முடிவா அவளே தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பவர் பாஷ்காக்கும் பிரின்சஸ் ரோஸ்கோ கல்யாணம் நடக்க போது கிங்க கொலை பண்ண துரோகியாவா அவளை அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரோஸ்க்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. அந்த கிங் உண்மையிலேயே புத்திசாலிதான். சாகிறதுக்கு முன்னாடி கூட கீயை ஆக்சஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டியை பிரின்சஸ் ரோஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். மார்கரெட் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் பிரின்சஸ் ரோஸை கல்யாணம் பண்ணிட்டா அந்த கீயோட அத்தாரிட்டி ராயல் பிளட்டா எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பிளாக் ரோஸோட பவர் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா கல்ட்டுல டேபிள் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல 12th சீட் எனக்கு தான் அப்படின்னு நம்ம பாக்ஸ் திறந்தா பாக்ஸ்குள்ள அந்த ரிங்குல திரும்பவும் போட்டிட்டு டேபிள் ஆஃப் ரவுண்ட்ல 12th சீட் எனக்கு தான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப திறந்து பாக்குறான். பட் அந்த கீயா இருந்த ரிங்க வந்து காணாம போயிடுச்சு. அச்சோ எங்க போட்டே நம்ம தேடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைன்னா என் பிளானே மொத்தமா போச்சே நம்ம பாத்துட்டு இருந்தா. மார்கரெட் கால் பண்றான். கீ உன் கையில இருக்கா, அந்த விஷயத்த நீ பாத்துக்கோ. டேபிள் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல உன் சீட்டை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பவர் சொன்னாலும் இப்பவே அந்த ரிங்க கையில போடணும்னு அவசியம் இல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப கல்யாணத்துக்கு போறான். இப்ப பிரின்சஸ் ரோஸுமே அந்த இடத்துக்குள்ள என்ட்ரா என்ன ஷெட்யூல் பண்ண டயத்தை விட எல்லாம் முன்னாடியே நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ரோஸோட அம்மா தான் கிங்கியும் ட்ரக்ஸை கொடுத்து கொண்டிருக்கா. ரோஸையோ கொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அக்கறையே இல்லாத மாதிரி தான் அவ அங்க உட்கார்ந்துருக்கா. இந்த கல்யாணத்துக்கே நம்ம ஹீரோ தான் வந்து பியானோவை வாசிச்சிட்டு இருக்கான்.
பவர் பாஷ்கட் ஆகிய நீங்கள் பிரின்சஸ் ரோஸை கல்யாணம் செய்ய சம்மதமான்னு கேட்கவும் இன்னும் அவன் ரிங்க எங்க வச்சோன்னு தேடிக்கிட்டே சம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்றான். ரோஸ்ட கேட்க போறதுக்குள்ளேயே எனக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்றா. என்னடி பேசுறா, என்கிட்ட ஹாஸ்டேஜ் இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்கவும் என்னோட மிஸ்டேக்ஸ் என்னோட பாவங்கள் எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிட இப்ப தயாரா தான் இருக்கேன். அதே மாதிரி எங்க அம்மாவை யூஸ் பண்ணி எங்க அப்பாவையும் நீ கொலை பண்ணிருக்க, ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லவோ உன்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு அவன் கேட்கறான். நான் ஏதோ ஒன்னு நியாயமா அரெஸ்ட் பண்ண போற மாதிரி என்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கற முட்டாள் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் ஓவரா பேசின உங்க அம்மாவை கொண்டுருவான்னு சொல்லவும் என்னால முடியாது, உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், சிட்டோட உண்மையான லவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ரிங்க போடவும் அந்த கீ ஆக்டிவேட் ஆகி ஒரு மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. மொத்த கிங்டம்க்கு ஒரு ப்ராட்காஸ்டிங் நடக்குது. செக்கிங் ஓகே ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இறந்து போன ரோஸோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மெசேஜ் நீங்க கேக்குறீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் ஆல்ரெடி இறந்து போயிருப்பேன் தான் அர்த்தம். நாங்க இல்லாததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளாவே நான் நானாவே இல்ல, எனக்கு யாரோ ட்ரக்ஸை கொடுத்து என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என் வைஃப் கிட்டயும் நான் ஹெல்ப் கேட்டேன், அவளும் நானும் சாப்பாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியுமே எதுவும் மாறலன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. உண்மைலாம் வெளியே வந்துருச்சு. இந்த பவர் வாஷ்கட் பக்கம் நம்ம இருந்தோம், நம்ம கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு அங்க இருக்கிற நோபல்மேன் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியும். அந்த பவர் வாஷ்கட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் நம்பக்கூடிய ஆள்னா அது என் பொண்ணு ரோஸ் மட்டும்தான். நான் இறந்த அப்புறமா இந்த கிங்டம் என்னோட பொண்ணு ரோஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன். மக்களுமே என் பொண்ணு எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு நம்பி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரோஸ் லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் முடியுது. இதெல்லாம் போய் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஆஷ்கட் பேசிட்டு இருக்கும்போது பார் பாஷ்கட் தான் துரோகி அப்படின்னு நோபல்மேன்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏன் காலைய வாரி விடுறீங்களா அப்படின்னு அவன் கேட்கறான். பார் பாஷ்கட் நீ செஞ்ச குற்றங்களுக்காக உனக்கு எங்கேயே தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரோஸ் சொல்றா. இன்னுமா கல்யாணம் முடியலன்னு என்ன நடக்குன்னே தெரியாம ரோஸோட அம்மா பாத்துருக்கும் போது திடீர்னு பார் பாஷ்கட்டோட தலை அப்படி துண்டா உருண்டு வந்து விழுது. ரோஸ் அம்மா ஷாக் ஆகுறா, பார்த்தா அவ தலையும் துண்டா உருளுது. இந்த மாதிரி முட்டாள் ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சது ஏன் தப்பு தான், பாரு நானே இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு மார்க்ரெட்டே டைரக்டா இப்ப வந்துட்டான். நீ யாருன்னு ரோஸ் கேட்கவும் மார்க்ரெட் 9th seat of rounds அப்படின்னு நம்ம கையில இருக்கிற டிவைஸ் அவன் ஆன் பண்றான். அந்த ரிங்கோட ஓனர் தான் இந்த டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இதை யாருனாலும் பண்ணலாம், சிக்னலோட ரேஞ்சுக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ரிங்ல இருந்த ஒரு மேஜிக்கல் எனர்ஜி போய் ஒரு பிளாக் கலர் ரோஸ் மாதிரியான கிளவுட் ஒன்று வானத்துல கிரியேட் ஆகுது. லெஜெண்ட் ஸ்டோரியில சொல்லப்பட்ட அந்த மான்ஸ்டர் இதுதான். ஒரே நைட்ல 1,00,000 ஆளுங்களை கொண்டுச்சு. இந்த பிளாக் ரோஸோட பவர் என்னன்னு பாரு. போத்ரமோட கிராண்ட் ரூலர் ராக்னராக் உள்ள வரவேற்கிறேன். இந்த கிரேட் ராக்னராக்கோட பவருக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது, அது இப்போ என் கண்ட்ரோல்ல இருக்கு, பேரழிவு ஆரம்பிச்சுட்டு ராக்னராக் அப்படின்னு மார்க்கெட் பேசிட்டு இருந்தது. திடீர்னு அதோட கை துண்டா போகுது. பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப களத்துல இறங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறது ரொம்பவுமே ரேர் தான், பட் இது பார்க்க கேவலமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபோர்த் நம்மோட லார்டான ராக்னராக் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இந்த இடத்துக்கு வருது. அது வந்த உடனே மேஜிக்கை வச்சு பிளாஸ்ட் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அசால்ட்டா அதோட கையை துண்டா வெட்டி எடுத்துட்டா. இதோட எனர்ஜி ரொம்ப ரேரா இருந்தாலும் இது பார்க்க கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி ஆல்பா அந்த பிளாக் ரோஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்பா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே லார்ட் ஷேடோவோட பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம், அதுக்கு மேல நம்மளால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்றா. நம்ம ஹீரோ கையை வெட்டின உடனே அந்த மான்ஸ்டர் இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. ராக்னராக் எதிர்பார்க்காத நேரத்துல நீ அதை அட்டாக் பண்ணியிருந்தாலும் அது கையை துண்டா வெட்டிட்ட. நீ யாருன்னு மார்கரெட் கேட்கவும் நாங்க தான் ஷேடோ கார்டன், ஷேடோல மறந்து இருந்து ஷேடோஸை வேட்டையாடக்கூடியவங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஷேடோ கார்டனோட மத்த பொண்ணுங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரோஸ் நீ என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை போய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மைலா அப்படின்னு ரோஸ் சொல்றா. ஆக்சுவலி இந்த இடத்துலயும் சில ஹிடன் டீடைல் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டேரக்டா போயிட்டு அந்த ராக்னராக் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சிட் டவுனோட லவோட அடையாளமா அந்த ரிங்க கொடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ரோஸ் மென்ஷன் பண்ணிருப்பா. நீங்க நம்ம ஹீரோவை பார்த்த அப்புறமா லார்ட் ஷேடோ அப்படின்னு ரோஸ் சொல்லியிருப்பா. சோ இதுலயே லார்ட் ஷேடோ தான் சிட் காக்கணுங்கிறத ரோஸ் கண்டுபிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் டேட்டாவும் மார்கரெட் கூட ஃபைட் பண்றாங்க. கண்ணுக்கே தெரியாத ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சீன் போடுற. பட் அது ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட் தானே. எங்களோட எல்வன் வில்லேஜ்ல தான் ஒருத்தர் உயிரை கொடுத்து அதை ரெடி பண்ணிருக்காரு. உன்னை தோக்கடிச்ச அப்புறம் அந்த ஆர்டிஃபேக்ட் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்சலானும் பேட்டாவும் சொல்றாங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் வந்து அட்டாக் பண்ணா. பேட்டா அசால்ட்டா அதை தடுக்கிறா. ஸ்வாட் அதுவும் மேஜிக்கல் ஆர்டிஃபேக்டா நம்ம கேட்கவும் லார்ட் ஷேடோவோட விஸ்டம் 1% ஆச்சு ஒன்ட்டு இருந்தா உனக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பேட்டாவோ எப்சலான் அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. இந்த மைய மக்களையும் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக ரோஸ் போய்கிட்டு இருக்கா. ராக்னராக் ரிலீஸ் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸை ரோஸும் மத்தவங்களும் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மெய்ட் வந்து பிரின்சஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரதுக்குள்ள நீ ஓகே தானே உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ரோஸ் கேட்கவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு அந்த மைட் சொல்றா. ஆலஸோட சீக்ரெட் பிளேஸ் ஓபன் பண்ணி மக்களை சேஃபா வைன்னு சொல்லவும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் குயின் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. மேஜிக்கல் பீஸ்ட்னாலே கடைசியில ஓவர் பவரை வச்சுட்டு இப்படிதான் கண்ட மணிக்கு அட்டாக் பண்ணும். எல்லா பாஸ் ஃபைனல் பேட்டிலும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ த்ரெட்ஸை வச்சு அந்த ராக்னராக்கையே கட்டி போட்டுருதான். நெக்ஸ்ட் டைம் மான்ஸ்டர் ஸ்கூல்ல ஒழுங்கா அட்டாக் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி நாங்க போய் அந்த பீஸ்ட கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஷேடோ கார்டன் ஆளுங்க போகவும் பிரின்சஸ் ரோஸ் அவங்கள நம்ம நம்பலாமா அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கவும் ஈவன் ரத்த சந்தினாலும் நம்மளோட ஒர்த்தா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரோஸ் சொல்றா. மார்கரெட் என்னன்னா பார்த்தா இப்ப அடி வாங்கி அவன் இப்ப முன்னாடியே வந்து கீழே விழுறான். அவன்கிட்ட இருந்த வெப்பன் இப்ப எப்சலானோட கையில இருக்கு. வேட்டா நீ இது யாருன்னு கேட்கவும் நான் எப்சலான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. வாய்ப்பே இல்ல, ரெண்டு சின்ன பொண்ணுங்க கிட்ட நான் தோத்து போயிட்டானு அவன் கேட்க 1-on-1 ஃபைட் பண்ணாம 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணதுனால தான் தோத்து
தோத்து போயிட்டோன்னு மட்டும் காரணம் சொல்லாத அப்படின்னு பேட்டா சொல்லவும், அந்த ராக்னராக் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அது இந்த மொத்த சிட்டியும் உங்களையும் சேர்த்து அழிச்சிரும் நம்ம சொல்லவும். சரி அப்படின்னா அந்த டிவைஸ் பத்தி ராக்னராக் பத்தி உன் கல்ட்ட பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்றியா? எப்படியும் அந்த ராக்னராக் எங்களை கொள்ள தானே போதுன்னு நீ நினைக்கிற, அப்போ டீடைல சொல்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எப்சலானும் பீட்டாவோ கேட்கவும், இந்த பிளாக் ரோஸ் அப்படிங்கிறது வேற வேர்ல்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லவும், வேற பிளானட்ஸான்னு எப்சலான் கேட்கறா. இல்ல, வேற வேற டிமென்ஷன். சில டிமென்ஷன்ல எல்லாம் ஐஸா இருக்கும், இன்னொரு டிமென்ஷன்ல எல்லாமே சாம்பலாகக்கூடிய நெருப்பா இருக்கும், அதிக மேஜிக் இருக்கக்கூடிய பீஸ்ட்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிமென்ஷன்ஸ்க்கு சென்டர்ல ஒன்னு இருக்குன்னு சொல்லவும், சென்டர்ல என்ன இருக்குன்னு பீட்டா கேட்கறா. அது எங்களுக்கே தெரியாது, நாங்க இப்போதைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா வேர்ல்டும் அந்த சென்டர்ஸை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேர்ல்டு கூட சேர்த்து அது கொலைட் ஆகுது. நாங்க ஏன்ஷியன் ரோயின்ஸை ரிசர்ச் பண்ணும்போது 9,000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட அந்த வேர்ல்டுல மேஜிக்கே இல்லாம தான் இருந்திருக்கு. வேற 2 டிமென்ஷனும் கொலைட் ஆகும்போது தான் மேஜிக் இந்த வேர்ல்டுக்குள்ள ஃப்ளோ ஆனதுல டைனோசர்ஸால அந்த மேஜிக் எவால்யூஷனை தாங்க முடியாம அது எவாபரேட் ஆயிடுச்சு. பட் அதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மத்த உயிரினங்கள் புதுசா வந்துச்சு. அப்படி கிரியேட் ஆன அந்த ஹியூமன்ஸ் உண்மையிலேயே எர்த்த சேர்ந்தவங்க தான் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஓரியானா கிங்டம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ரோஸை கிரியேட் பண்ணாங்க. அதுவும் எதிரியோட படையா அழிக்கிறதுக்காக தான். அவங்க ரிசர்ச் நம்ம மேஜிக்கல் எனர்ஜி அதிகப்படுத்தி அழிக்கணுங்கிறது தான். பட் அவங்களுக்கே தெரியாம பிளாக் ரோஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது வேற வேர்ல்டுக்கான போர்ட்டல் ஓபன் ஆகி அதுல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த கல்ட் ஆஃப் டியாப்ளோல இருக்கிற டீமன்ஸும் வேற வேர்ல்டுல இருந்து வந்ததா அப்படின்னு எப்சலான் கேட்கிறா. மேபி இந்த இடத்துல இருந்து அடாப்ட் ஆனதா கூட இருக்கலாம். வேற டிமென்ஷன்ல இருந்து வந்த மான்ஸ்டர் நாங்க ரிசர்ச் பண்ணப்போ சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளாக் ரோஸ் ஓபன் பண்ண ஓரியானா கிங்டம்க்கு அதை க்ளோஸ் பண்ண தெரியல. அவங்க அழிச்சது எதிரியோட ட்ரூப்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஓன் ட்ரூப்ஸையும் சேர்த்து தான். ஏன்னா அதுல இருந்து வந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாரையுமே சாகடிச்சது. அப்போ கல்ட் தான் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணோம். ஓரியானா கிங்டம் பண்ண தப்புக்கு அவங்க தானே ரத்தம் சிந்தணும். பிரின்சஸ் ரோஸோட பிளட்ல அதிக மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். எங்களோட ஹெல்ப்க்கு பதிலா பிரின்சஸ் ரோஸோட பிளட்டை நாங்க ரிசர்ச் பண்றதுக்காக கேட்டோம். ஆனா அந்த கிங் ஒத்துக்கடல. அப்புறம் தான் அவருக்கு ட்ரக்ஸை கொடுத்தோம். மத்த கதை உங்களுக்கே தெரியும். இப்ப அந்த கிங்டமே அழிஞ்சிருச்சு, அது எங்க கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவோம். நான் அதுக்கு விட மாட்டேன் ரோஸ் சொல்லுவோம். ராக்னராக் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தா அதோட கை துண்டாகி அங்க வந்து விழுது. அதோட மொத்த பாடி பார்ட்ஸையும் நம்ம ஹீரோ துண்டாகி வெடிக்க வச்சுட்டான். போர்த்திரமோட கிரேட் ரூலர் ஆஃப் ராக்னராக் ஹிஸ்டரியில இருக்கிறதுலேயே ஹை லெவலான மேஜிக்கல் பீஸ்ட் அதை இவன் எப்படி தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லி மார்கரெட் பாக்குறான். லார்ட் ஷேடோவோட 1% ஆஃப் பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட இப்படி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு பேட்டா நினைக்கிறா. மத்த எல்லா மான்ஸ்டரையும் கொண்டாச்சு, மக்கள் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி 559 வந்து சொல்லிட்டு ரோஸ் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, இது எல்லாம் ஒரு கனவு தான், நிஜம் கிடையாது. நான் இதுல இருந்து எந்திக்கணும் அப்படின்னு அதோட கையை போயிட்டு அப்படியே வந்து மார்கரெட் சாப்பிடுறான். அட்டாமிக்கை யூஸ் பண்ணாமே பேட்டில் முடிஞ்சிருச்சே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கையை சாப்பிட்டதுல மார்கரெட் இப்ப பவர்ஃபுல்லா அந்த இடத்துக்கு வந்துட்டான். எனக்கு இப்ப அதிக பவர் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் உன்னை கொல்ல போறேன்னு நம்ம சொல்லவும், ஈவன் அந்த பீஸ்டுக்கு கூட தன்னோட யார் பவர்ஃபுல்ன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஈஸியா அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வந்து அவனை பஞ்ச் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸ்க்கே கிட்டத்தட்ட கூட்டிட்டு போயிடுறான். பிளாக் ரோஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய போர்ட்டலுக்கு மேலே போய் அவங்க போயிட்டாங்க. அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி மார்கரெட் தேடுறான். வானத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒளி கடவுளால மக்களுக்கு செலுத்தப்பட்டுச்சு. மக்கள் அதை பார்த்து வியந்தாங்க, அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பவர் தனக்கே வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணி கிரியேட் பண்ணதுதான் நியூக்ளியர் வெப்பன். அதை விட பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட கோல். இதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கோல் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளாக் ரோஸோட சேர்த்து மொத்த ஏரியாவும் நம்ம ஹீரோ கவர் பண்றான். என்ன பண்ற, இங்க என்ன நடக்குது, என்ன ஊற்று அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நீ நோட்டீஸ் பண்ணலாம், அவுட்டர் ஸ்பேஸுக்கே வெளிச்சத்தை கொடுக்குற லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு சூரிய ஒளி லெவலுக்கு நம்ம ஹீரோ இந்த தடவை அதிக லெவலான மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த லைட்டை இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேருமே பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணது நம்ம ஓரியானா கிங்டம்ல ஈவன் மிட்கார்ல இருக்கிற அலெக்சியாக்கு கூட இந்த வெளிச்சம் தெரியுது. லார்ட் ஷேடோ அப்படின்னு பீட்டாவும் எப்சலானும் பாக்குறாங்க. ஹை லெவல் மேஜிக் பவரை நம்ம ஹீரோ ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணதுல ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவை டச் பண்ணவும் மேஜிக்கல் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவை அதை உள்ள இழுத்துருது. அண்ட் ரோஸ் கையில இருக்கிற அந்த ரிங்கும் இப்ப டெஸ்ட்ராய் ஆயிருது. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு வேர்ல்ட காமிக்கிறாங்க. பார்க்காது கிட்டத்தட்ட ஜப்பான் மாதிரி இருக்கு. சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அதாவது நம்ம ஹீரோவோட ப்ரீவியஸ் லைஃப்ல உள்ள அந்த அக்கானி பொண்ணை திரும்ப காமிக்கிறாங்க. நைட் போறது டேஞ்சரஸ்னு ஒருத்தர் சொல்லவும், பட் அவளை தேடி நான் போய் தான் ஆகணும், அவ என் ஃப்ரெண்ட் அப்படின்னு அக்கானி எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. இந்த வேர்ல்டே ரொம்ப டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு, பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. எனக்கு 20 வயசாச்சுன்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு சுத்துறேன். என் ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தர் இருந்தான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. பட் அன்னைக்கு நான் பிரச்சனையில இருந்தப்ப அவன் தான் என்ன வந்து காப்பாத்தினான். இந்த நிலாவை பார்க்கும்போது அவன் தான் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லி அக்கானி நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியும். டக்குன்னு லேசர் ஸ்பாட் எடுக்கிறா. யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவ திரும்பினா அந்த எக்ஸ் மிலிட்டரி மேன் மாதிரியே இருக்கிறவன் போன தடவை கடத்தின அதே ஆள் நடந்த மாதிரியே இன்னொருத்த பின்னாடி வந்து எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்குறான். பட் இந்த தடவை அவ கண்ணை மூடும்போது ஸ்ட்ரீட் ஓரத்துல யாரும் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல. அக்கானே கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உன்னோட கை கட்டப்பட்டிருக்கிற அந்த டிவைஸ் நோபல் நைட்ஸோட பவர்ஸை சப்ரஸ் பண்ணும். ட்ரக்ஸுக்காக உன்னை கடத்தின மாதிரி காமிச்சால உன்னை கொல்லணுங்கிறது தான் என் கிளைண்டோட ஆசை. அந்த இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ் மிலிட்டரி மேன் வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது, அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குரோபாரை வச்சு அடிச்சிருப்பான். அதை பத்தியே பேசிட்டு மென்டல் மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கான், அவன் இப்படிதான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். அவன் தான் காரணம் நான் கணேஷ் அங்க பிடிச்ச அவன் நிறுத்திட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரியா மேல யாரும் நடந்து வர்ற சவுண்ட் கேக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த விண்ட் ஷீல்ட் அப்படி மிதிச்சிருப்பான். கண்ணாடியோட அந்த விண்ட் ஷீல்ட் மட்டும் தான் கீழே விழுந்திருக்கும். இந்த தடவை மிதிக்கிறதுல மொத்த பில்டிங்குமே டெஸ்ட்ராய் ஆகுது. இது அவனே தான் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு அந்த மிலிட்டரி மேன் அட்டாக் பண்ண போறான். ஹீரோ ஒரே பஞ்சு தான் அவன் கீழே விழுந்துட்டான். நீ யாரா அப்படின்னு நம்ம கேட்கவும் என் பேரு ஷேடோல இருந்து ஷேடோவை வேட்டையாடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.